சரி ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகே. ஹலோ கைஸ், இது உங்க ஒட்டாக் டாக்ஸ். நான் உங்கள் நான் உங்கள் ஜோரோ. இதோட 3 வேர்ட்காஸ்ட்ல இப்படி பண்ணுகிறேன் ஏன்னு தெரியல. நான் உங்கள் ஜோரோ. இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னா ஃபெய்த் இன் காட், கடவுள் நம்பிக்கை. அதை பத்தி அடிக்க போறதில்ல, அதை பத்தி எங்களோட கருத்தை பேச போறோம். இந்த பாட்காஸ்ட்ல யார் யார் இருக்காங்கன்னா, நம்ம ஸ்பைக்கு, நாகி, எல்லோ, அப்புறம் நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் 7 இருக்காப்புல. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. வணக்கம். என் பேரே மறந்துடுறேன்ப்பா. சரி, திடீர்னு இந்த டாபிக் உள்ள வந்தோம். பிளானே கிடையாது. திடீர்னு நாகி சொன்னாப்புல இந்த டாபிக் பேசலான்னு. ஆரம்பமே நாகி கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். எதுக்கு நாகி திடீர்னு இந்த டாபிக் பேசலாம்னு சொன்னேன்? அதெல்லாம் இல்ல, இது நானும் சாவனு நைட் டைம் பேசுறது. இந்த மாதிரி புலம்புற டைம்ல எல்லாம் அந்த 3 மணி டைம்ல போர் அடிக்குதுன்னு பேசிக்கிட்டு இருப்போம். சரி, இதையே ஒரு பாட்காஸ்டா பேசினா என்னன்னு ஒரு ஐடியா. நீயா பேசலாம், பிரச்சனை இல்லை. இது வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு டாபிக். எது பேசினாலுமே நமக்கு பேக் ஃபயர் ஆகுற மாதிரி தான் நம்ம எடுத்திருக்கோம் இந்த கண்டென்ட். ஒவ்வொருத்தவங்களுக்கும் சில பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கும், அவங்கவுங்க கெயின் பண்ண நாலேஜஸ் இருக்கும். ஸோ இந்த எண்ட் ஆஃப் த டே வந்து உங்களுக்கு வந்து சயின்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டாலும், நான் பேசிக்கா வந்து ஒரு என்னோட முக்காவாசி பார்ட் ஆஃப் லைஃப்ல எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, சுத்தமா இல்லை. கடவுளுங்கிறதே கிடையாது, நம்மளா உருவாக்குற ஒரு விஷயம். ஏன்னா நான் வந்துட்டு இந்த சயின்ஸ் ரிலேட்டடா அது ரீதியா ஸ்டடிஸ் பண்ணிட்டு அது ரீதியாவே போயிட்டு எனக்கு அதுதான் கெரியர். இன்னமும் அதுதான் என்னோட கெரியர் ரூட்டாவே இருக்கும். எனக்கு வந்து அந்த ஸ்பேஸ் சயின்ஸ்னாவே ரொம்ப பிடிக்கும். ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் அந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் அந்த ரீதியா படிக்கணும், அதுல ரிசர்ச் பண்ணிட்டு அதுல போகணுன்றதான் இன்னும் ஒன் ட்ரீம். அதுக்கு தான் வந்து படிச்சுட்டு இருக்கேன். ஸோ அந்த ஃபேஸ் ஆஃப் லைஃப்ல நான் வந்துட்டு அந்த 20 ஏஜ் வரைக்கும் வந்துட்டு எனக்கு பெருசா கடவுள் நம்பிக்கையே கிடையாது. நான் சயின்ஸை வச்சுட்டு பேஸா வந்துட்டு அவ்வளவா வந்துட்டு கடவுள் நம்பிக்கை இல்லாம நான் வந்து இதுதான் ஏத்திஸ்டா தான். ஒரு ஏத்திசமும் இவன் அக்னாஸ்டிக் கூட கிடையாது, கிரியேட்டர்ன்றதே ஒண்ணு கிடையாது அப்படின்ற மாதிரி நம்பிட்டு இருந்தேன் பேஸ் சயின்ஸை வச்சுட்டு. பட் ஆனா எனக்கு நடந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ் வந்து எனக்கு வந்து கடவுள் மேலேயே ஃபெய்த் வந்துச்சு. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு எனக்கு நடந்த விஷயங்களை வச்சுதான் எனக்கு வந்து கடவுள் மேல ஃபெய்த்தே வந்துச்சு. ஃபெய்த் வந்ததுக்கு அப்புறம் நான் வந்துட்டு உள்ள போய் சயின்ஸை பத்தி பார்த்தா எனக்கு என்ன வந்துச்சுன்னா, உங்களுக்கு சயின்ஸை வச்சு கடவுள் இருக்காருங்கிறதும் சொல்ல முடியாது, கடவுள் இல்லைங்கிறதையும் உங்களால சொல்ல முடியாது. அந்த மாதிரிதான் சயின்ஸுமே இருக்கு. ஸோ இப்போ அது வந்து ஒவ்வொருத்தவங்களோட ஒரு சாய்ஸ் தான். வாட் எவர் யூ புட் யுவர் ஃபெய்த் இன், நீங்க நம்புறீங்க. இப்ப நீங்க வந்து சயின்ஸை பேஸ் பண்ணி கடவுள் இல்லைங்கிறதும் நீங்க நம்புறீங்க, அதுவும் உங்களோட ஃபெய்த் தான். இல்ல சயின்ஸ் வந்து கடவுள் இல்லைன்னு சொல்லல, ஸோ கடவுள் இருக்க சான்ஸ் இருக்கு. அதாவது சிம்பிளா சயின்ஸ் சொல்றத வச்சு கடவுள் இருக்காரு, கடைசி கடவுள் இல்ல அப்படின்றத வந்து சயின்ஸை வச்சு கடவுள் இல்ல அப்படிங்கிற மாதிரி நீங்க வைக்கிறதுமே ஃபெய்த் தான். அந்த எண்ட் ஆஃப் த டே சயின்ஸ் வந்து கடவுளே இல்ல அப்படின்றதும் சொல்லல. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க கடவுளை நம்புறீங்க அப்படிங்கிறதும் ஃபெய்த் தான். ஸோ எண்ட் ஆஃப் த டே நீங்க எதுல ஃபெய்த்தை போடுறீங்க, எதை நம்புறீங்க அப்படிங்கறதான் வந்து மேட்டர் ஆஃப் ஃபேக்ட். ஸோ அதனால இப்ப நீங்க கடவுள் இல்லைன்றதுமே நம்புறதுதான், அதுவுமே ஒரு நம்பிக்கை தான். கான்ட்ரவர்ஷியல் டாபிக்கா நான் பாக்கல. நான் எப்படி பாக்குறேன்னா, ஒவ்வொருத்தவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனும் அவங்க எது மேல நம்புறாங்க, எது மேல நம்பிக்கை போடுறாங்க அப்படிங்கறதான் நான் வந்து பாயிண்ட் ஆஃப் வியூவா பாக்குறேன். பட் அது வந்து லைஃப் ஸ்டைல்ல வந்துட்டு பெரும்பாலும் வந்து ஒரு டோல் எடுக்கும். கடவுள் நம்புறதும் கடவுள் இல்லைன்றதுல வந்து நம்பிக்கை வைக்கிறதுலயும் வந்துட்டு லைஃப் ஸ்டைலும் வந்து ஒரு பெரிய ரோல் வந்து பிளே பண்ணும். ஸோ அதுல வந்து இப்போ உங்களுக்கு கடவுள் இல்லை அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து எப்படி உங்க லைஃப் ஸ்டைல வாழ்றீங்க. ஸோ இப்போ ஒருத்தர் இருக்காரு, நாளைக்கு நம்ம சித்ததுக்கு அப்புறம் நம்ம பண்ண காரியத்துல ஒருத்தர் ஜட்ஜ் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி நம்ம இருக்கும்போது, பட் இப்போ யாருமே இல்லை, நம்மள யாருமே ஜட்ஜ் பண்ண போறது இல்லை அப்படிங்கும் போது நம்ம வாழ்ற லைஃப் ஸ்டைல் வந்து தப்பு பண்ணாலும் நமக்கு அது பெருசா தோணாது, உணராது. தேர் ஆர் சான்சஸ் லைக் தட் இல்ல. ஸோ லைஃப் ஸ்டைல் தான் வந்து இதுல பெரிய குரூஷியல் ரோல். அதுல வந்து உங்களோட தாட்ஸ் என்ன? நீங்க வந்து இப்போ ஒரு ஏத்திசம் பேஸ்டா இருக்க லைஃப் ஸ்டைலும் ஃபெய்த் இன் காட் வச்சிருக்க லைஃப் ஸ்டைல நிறைய ரெண்டு சைட்லயுமே டாக்ஸிசிட்டி இருக்கு. கடவுள் இருக்காருன்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ள விடாதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்லயுமே உங்களுக்கு டாக்ஸிசிட்டி இருக்குல்ல. இப்போ கடவுள் இருக்காருன்னு நம்பிட்டு சில பேர் டிஸ்கிரிமினேட் பண்றவங்களும் இருக்காங்க, நீ எல்லாம் வரக்கூடாது, உள்ள வரக்கூடாது அப்படி சொல்றவங்களும் இருக்காங்க. அண்ட் வந்து கடவுளே இல்ல, நம்ம என்ன வேணா தப்பு பண்ணிக்கலாம்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஸோ ரெண்டு சைடுமே உங்களுக்கு டாக்ஸிசிட்டி இருக்கு, ரெண்டு சைடுமே பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, எது உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கறத கேட்கலாம். யாருக்கு ஆரம்பிக்கிறீங்க? நானே இப்போ ஏன் ஆரம்பி, உனக்கு என்ன தோணுதோ சொல்லு. ப்ரோ ஒரு கான்ட்ரவர்சியெல்லாம் பேச போறது இல்ல ப்ரோ, இது கொஞ்சம் அமைதியாவே போறேனே. நீ சும்மா இருந்தாலும் வாய்ஸ் ப்ரோ எனக்கு அதான் அது என் வாயவே அணைக்கணும். கொஞ்ச நாளா ஆடி வெடி படம் போது என் வாய்ஸ் அளவுக்கு எனக்கு கேட்கும் போது கொஞ்சம் அமைதியா பேசலாம்னுங்க, சாந்தமா. புரியுது புரியுது. எப்படின்னா ப்ரோ எனக்கு வந்து
கடவுள் நம்பிக்கை சுத்தமா இல்லை ப்ரோ. அது எப்படின்னா ஒரு 7th 8th அப்புறம் கடவுள் நம்பிக்கை ஏன் போச்சுனே தெரியல. அது காரணமே புரியல. ஆனா அது வரைக்கும் இந்த எல்லா ரிலிஜியன்ஸ் மேலேயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். எல்லா ரிலிஜியன்ஸ்லும் எப்படி அவங்க வழிபாடு எப்படி, மேரேஜ் பண்றது எப்படி, அவங்களோட அதெல்லாம் எல்லாத்தையுமே நான் கேட்பேன். அது ஃப்ரீயா எல்லாத்தையுமே, முஸ்லீம்ஸ் எல்லாத்தையுமே கேட்டிருக்கேன். அதனால இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, இன்னுமே இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நிறைய பேர் அதை கேட்பேன். அந்த இது ஃபங்க்ஷன்ல அட்டன் பண்ணி புதுசா பண்ணும்போது அதெல்லாம் எனக்கு பார்ப்பேன். ஆனா ஒரு கடவுள் இது ஒரு ஃபார்ம் கொடுத்து இதை கொடுத்து பண்ணும்போது நம்பிக்கை இல்லை. ஆனா நம்மளுக்கு மேல ஒரு பவர் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்கு இந்த ஃபார்ம்னு நான் ஒத்துக்க மாட்டேன். அவ்வளவுதான். எப்படி சொல்ல, சயின்டிபிக்காவும் இருக்கு, ரெண்டுத்திலுமே ப்ரூவ் பண்றானுங்கன்னு சொல்றானுங்களே. இப்ப எப்படின்னா ஆடம் ஈவ்ன்றதுதான் முதல்ல இருந்தது. சொல்லுங்க. இல்ல சயின்ஸ் வச்சு நம்ம பேஸா சொல்ல முடியாது. இப்போ நமக்கு குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல ஒரு சில எலிமெண்ட் பார்ட்டிகல்ஸ் எப்படி நமக்கு ஃபார்ம் ஆயிருக்குன்னே தெரியாது. அதுதான் எல்லாத்தையுமே மேக் பண்ணுது. பட் அதோட லாஸ்ட் நமக்கு தெரியாது. அது வந்து மேனுவலா கம்யூனிகேட் பண்ற மாதிரி சில விஷயம்லாம் இருக்கு. ஸோ அதனால நமக்கு சயின்ஸை பேஸ் பண்ணி எதுவுமே நம்மளால சொல்ல முடியாது. இருக்காருன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு நம்மளால ப்ரூஃப் காட்ட முடியாது அப்படின்றது. பட் பாயிண்ட் எனக்கு புரியுது நீங்க சொல்றது. அந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ஒரு வேலிடா ஒரு ஏதோ ஒரு காரணம் வச்சு சொல்றானுங்க. எனக்கு அவ்வளவு இந்த இதுல எப்படி சொல்ல, சயின்ஸ்ன்றத விட ஓகேவா ஒத்துப்பாது. அந்த குரங்குல இருந்து வந்ததே நம்புற மாதிரி தான் இருக்கும். ஆடம்ன்றது அதையும் ஓகேவா தான், ரெண்டுமே ஓகேவா ஒத்துக்கிற மாதிரி இருக்கும். இப்ப கடவுள்ன்றது என்னை பொறுத்த என்னன்னா ஒரு நம்பிக்கை. ஒரு மனுஷன் ஒரு இது ஒரு கஷ்டம் வருது, அந்த நேரத்துல யாருமே கொடுக்கலனாலும் ஒரு கடவுளை வேணா கொஞ்சம் ஃப்ரீ ஆவான்றதுக்கு யூஸ் பண்ற மாதிரி ஒண்ணு, அது ஒண்ணு. அப்புறம் எங்க காலேஜ்ல ஒரு ப்ரொஃபசர், அவரு காலேஜ்ல நான் கவனிச்ச ஒண்ணு அது ஒண்ணுதான். தமிழ் சார் ஒருத்தர் சொன்னார், இப்படின்னா கடவுள்ன்றது வந்து நம்ம ஆளுங்க தானே பண்ணானுங்க. ஆனா அது எப்படின்னா அந்த காலத்துல இந்த ராஜாக்கள் கடவுளா கும்பிட்டாங்க, அதுதான் இப்ப அப்படி முருகரு அந்த அப்படின்னு சொல்லுவார். அதுவுமே என்னால ஒத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. இவங்க ரீசனே இல்லாம கடவுள் இப்படிதான்ன்றது ஒத்துக்க முடியல. ஆனா இந்த மாதிரி சொல்லும் போது ஓகே இருக்கலாம், ஆனாலும் நான் நம்ப மாட்டேன்னு தான் இன்ன வரைக்கும் எனக்கு. அதுல டாக்ஸிசிட்டி என்னன்னா, இப்ப நம்ம ஒருத்தர் கடவுள் நம்பிக்கை இல்லப்பான்னு சொன்னா, இப்ப ஒரு 1000 பேர் கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு சொன்னா அதை நம்ம ஒத்துக்கணும்ன்றப்ப, ஒருத்தன் அந்த கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லும் போது அவனை போட்டு சில பேர்லாம் அடிப்பானுங்க. இப்ப வெளியே அடிச்சா கூட பரவாயில்ல, வீட்டுல அடிக்கிறாங்க. அந்த மாதிரி போட்டு கொலை பண்ண. நான் எப்படின்னா ப்ரோ, சின்ன வயசுல இருந்து சொல்றேன், மாலை போடுவாங்க ஐப்பனுக்கு. இப்ப 6th இருந்து போட்டேன், நான் ஒரு 10 வருஷம் போட்டேன். எனக்கு 8th போட்டேன்னா ஒரு 2 வருஷம் தான் நம்பிக்கையோட போட்டேன். அதுக்கு அடுத்து ஒரு 8 வருஷமும் நம்பிக்கை இல்லை. ஆனா எங்க அம்மா சொல்றாங்க, எங்க அப்பா சொன்னாருன்னு சரி அவங்களுக்காக போடுவோம், அவங்க வைக்கிற நம்பிக்கையாச்சும் போடுவோம்னு போட்டு. அதுவும் இல்லாம கேரளா சூப்பரா இருக்கும். தமிழ்நாடு விட்டு தாண்டதுல சரி கேரளா எல்லாம் சுத்தி பார்த்துட்டு அப்படி மலை ஏறி இறங்குறது அப்படின்னு போன இருந்தேன். ஆனா இப்பவுமே ஒரு சரி இங்க ஒரு ஏஜ் வந்துருச்சு, இதுக்கு மேல நான் பசங்கள்ட்ட எல்லாத்தையும் சொல்றேன், எனக்கு நம்பிக்கை இல்லடா மம்மே அவ்வளவா அதை நம்பி நான் வாழ்க்கையை போல நான் என் மேல நம்பிக்கை ஏதோ நவுத்துறேன். கடவுள் மேல இதை போட்டு அவர் பண்றன்னு வெட்டியா உட்காந்துக்கு நான் என்னையே நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லுவேன் அவனுங்கள்ட்ட. ஆனா என்ன ஆகும், என் வீட்டுல இந்த மாதிரி மாலை போடும்போது கேட்பானுங்க, ஏன்டா இந்த மாதிரி எங்கள்கிட்ட சொல்லிட்டு நீ மாலை போட்டு சுத்திரியான்னு. நான் இந்த வாட்டி சொல்லிட்டேன், நான் போட போறது இல்லை, 10 வருஷம் உங்களுக்காக போயிட்டேன், நான் போடுறதா இல்லைன்னா. எங்க அண்ணாலாம் என்னை வீட்டை விட்டு ஒதுக்குற மாதிரி பேசினுங்கிறாங்க. எங்க அம்மா எல்லாம் எங்கிட்ட பேசாம இருந்தாங்க, எனக்காக நீ போடுற இல்லைன்னா பேச மாட்டேன்றாங்க, நீ பேசாம கூட வந்துருமா. அப்போ நான் ஒன்னு இப்படி இருக்கேன், அதுக்கு தப்பாயிடுறதுன்னு சொன்னேன். நான் அவங்களும் சாமி கும்பிடாதீங்கன்னு யாருமே சொல்ல மாட்டேன், எனக்கு நம்பிக்கை இல்லை. அதனாலதான் அந்த மாதிரிதான் இருப்பேன் தவிர மற்றபடி எனக்கு அதுல பிரச்சனை இல்லை. எப்படின்னா அந்த கடவுளை வச்சு அடுத்தவனை அடிக்காம கஷ்டப்படுத்தாம இருந்தா சரி. நீ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், நீ நல்லா இருந்து போ, அடுத்தவனை கஷ்டப்படுத்தாம இருந்தா ஓகே. அது ஷேர் பண்றவர்களும் நம்ம நல்லா இருக்கு. இப்போ நம்ம ஒருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி அதை விஷயத்த சொல்லி அண்ட் எண்ட் ஆஃப் த டே வந்து சாய்ஸ் வந்து அவங்க மேக் பண்றது தானே. அதை போய் இன்னொருத்தர் மேல நீ திணிச்சு இதை பண்ணாதான் உனக்கு இது கிடைக்கும், இது இருந்தாதான் உனக்கு இது இருக்கும் அப்படின்றதுமே அதுதான் அந்த சைடுல மதம் சைடு அந்த சைடு போயிடும் அப்படியே. அதுதான் எனக்குமே ஒரு விஷயம் பிடிக்காத விஷயம்னா அதுதான். நம்ம யாரையும் போய் கடவுள் இல்லைன்னு நம்புன்னுலாம் யார்ட்டையும் சொல்லணும். நீ நம்பது உன் விருப்பம், நம்பாதது என் விருப்பம்னு நம்ம சொன்னாலும் அதை கேட்க மாட்டாங்க, நம்மளே போட்டு திணிப்பாங்க. இப்ப கூட இன்னுமே சண்டை போகுது. இப்ப தீபாவளி முடிஞ்சா மாலை போடணுன்றாங்க. நான் சொல்றேன், ஆனா நீங்க மாலை போடுங்கடா, என்னைய கொடுங்கடா, நான் பாட்டு நான் சாமி கும்பிட மாட்டேன். அவங்க விரதம் இருக்கீங்க, நான் உங்க கூட விரதம் இருக்கேன், அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லைன்றேன். இல்ல நீ போடணும்ன்றாங்க. ஒரு 21 வயசு பையன், இதுக்கு மேல நான் என்ன குடிக்க போறேன் அப்படிலாம் சொல்ல. மாலை போடாம இருக்கேன், உங்க கூட இருக்கேன், என்னை விடுங்க, நான் மாலை போடாம இருக்கேன், அதை கேட்க மாட்டானுங்க. இவங்க இதான் இதுதான் டாக்ஸிசிட்டி. ரொம்ப கடுப்பா இருக்கும் இந்த ரிலிஜியன் பேஸ்டு பார்த்தா. சொல்லுங்க. திணிக்கிறது ஒன் ஆஃப் த ரீசன். அதுவுமே நிறைய இடங்கள்ல நான் பார்த்துருக்கேன். அதுதான் இந்த லீடர் அந்த பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் அந்த டாக்ஸிசிட்டிக்கு வந்து
ஒரு பெரிய முட்டுக்கோளா இருக்கிறதே அதுதான். ப்ரீச்சிங் ஒரு விஷயத்த ப்ரீச் பண்றது நல்லதுதான். ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியுது, அதை சொல்றோம், ஷேர் பண்றோம். மேபி அதுல இன்னொருத்தவங்களுக்கு ஹோப் வரலாம். இப்ப எனக்குலாம் எங்க வீட்டுல வந்து பெருசா கடவுள் நம்பிக்கை எனக்கு இல்லைனாலும் அவங்க எல்லாம் விட்டுட்டாங்க. என்னவோ பண்ணிக்க அப்படின்னு சொல்லி விட்டாங்க அவங்க. நான் பாட்டுதான் இருந்தேன். பட் ஆனா எனக்கு பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ஓகே கடவுளை பத்தி நம்ப ஆரம்பிச்சேன். அப்ப எனக்கு ஒரு சில பேர் ஹெல்ப் கொடுத்து அவங்க ப்ரீச் பண்ணதை வச்சுதான் நான் வந்து ஓகே ஐம் ஸ்டார்ட் டு பிலீவ் இன் ஹிம். அதுக்கப்புறம் அது ரீதியா லைஃப் பார்த்து மூவ் ஆரம்பிச்சது. ஆனா அது வந்து ஒருத்தர் மேல திணிக்கும் போது ஒருத்தர் நம்பணும்னு நினைச்சா கூட நம்ப மாட்டான். அந்த அளவுக்கு திணிப்பாங்க பிடிச்சிட்டு இதை பண்ணலன்னா 1000 அப்படின்னும் போது அதுவே ஒரு டாக்ஸிக்கா மாறிடுது. இப்ப கூட டெம்பிள் இவரு போட்டார்ல பிளிப் வரதராஜ் கூட அதுல சொல்லி பண்ணுங்க திருடினா கண்ண புத்தம் தானுங்க போய் சொன்ன கண்ண அதே மாதிரி நானே எல்லாம் பண்ணி பார்த்தேன். எது நடக்கல. அப்பல இருந்தே அடி வாங்க ஆரம்பிச்சிருக்கேன் நானா இதுன்ட்டு. அது இல்லாம தப்பு பண்றவானுங்க போய் சாமி கும்பிட்டு அதெல்லாம் சரியாயிடும். மன்னிப்பு கேட்டா கடவுள் மன்னிச்சிருவாரு. இப்போ ஒரு பெரிய தப்பு பண்ணாலும் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டா மன்னிச்சிருவாருன்னா அதுக்கப்புறம் எதுக்கு தண்டனைன்றாங்க அதெல்லாம் சொல்றாங்கன்னு புரியல. இல்ல அது ஒரு சில பேர் வந்து இந்த கடவுளை வேண்டதே வந்து இப்போ பழனி கோயில் இருக்குல்ல. இப்ப இது கான்ட்ரவர்சியா நியூஸ் தான், பட் சொல்லலாமான்னு தெரியல. பட் பழனி கோயில்ல வந்து இப்போ கிறிஸ்டியன்ஸையும் முஸ்லிம்ஸையும் அலோவ் பண்றது கிடையாது. இப்ப நான் போக முடியாது. எனக்கு வந்து புரியல. கடவுள் வந்து மன்னிக்கிற கடவுள்னா மன்னிப்பு கொடுக்கணும் எல்லாத்துக்கும். ஆனா ஏத்துக்க மாட்டாங்க. என்ன கடவுள் எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் தான். நீ ஒதுக்குறனா பரவாயில்ல, கடவுள் ஏன் ஒதுக்குறாரு? அது ஒரு நீங்க சொல்லிதான்ப்பா எனக்கே தெரியும். ஆமா இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இவனுங்க வந்து என்ன பண்றாங்க, அதாவது அவரு வந்து எப்படி வேணா இருக்கலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு எந்த ஒரு இந்த மாதிரி கடவுள்லாம் தெரிந்தாருன்னா எந்த ஒருத்தரும் நீ வந்து இந்த இதுல இருந்து வேற ஒரு ரிலிஜன்ல வர நான் உன்னை வந்து ஏத்துக்க மாட்டேன்னுலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. இது வந்து எப்படி ஆயி போச்சுன்னா அவரை வந்து இதா வச்சு இவனுங்களோட பெனிஃபிட்டுக்கு அவனுங்க யூஸ் பண்ணிக்கிறானுங்க. அதுதான் அந்த ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட் தான் எனக்கு வந்து ரொம்ப ஹேட் பண்றது. ஏன்னா இப்போ ஒரு வாக்கியம் இருக்கும், இது ஷேர் பண்றேன். பைபிள்ல வந்துட்டு ஒரு வாக்கியம் இருக்கும். அதாவது என்னன்னா ஜீசஸ் வந்து கிராஸ்ல இருக்கும் போது கீழே வந்து ஒரு துணியெல்லாம் கிழிச்சு போட்டு அவர் மார்க் பண்ணதா ஒரு லைன் இருக்கும். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா மேல வந்து சொல்றாரு forgive them for they do not know what they are doing. அவங்களுக்கு என்ன பண்றோம்னு தெரியாம பண்றாங்க, அவங்க மன்னிச்சிருங்கன்னு ஒரு வாக்கியம் இருக்கும். ஆனா இதுதான் பைபிள்ல சொல்லி தரது. இவனுங்க என்ன பண்றானுங்கன்னா நீ இது இல்லைன்னா நீங்க உள்ள வரக்கூடாது, இந்த பிரசங்கம் கொடுக்கூடாது. நேத்தி கூட ஒரு சர்ச்சுக்கு நான் இப்ப பெங்களூர் புதுசா வந்ததுனால எனக்கு கொஞ்சம் சர்ச்சஸ் தேட வேண்டியதா இருந்தது. அங்க பாத்தீங்கன்னா அந்த ஹோலி கம்யூனியன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க. அதுக்கு வந்து ஒன்லி இவங்க மட்டும்தான் வாங்கணும், மத்தவங்க வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தடை போட்டிருக்காங்க. அதாவது பைபிள்லயே இது இதை வந்து மன்னிச்சு எல்லாரும் ஏத்துக்கணும்ன்றதான் போட்டிருக்கு. பட் இவங்களோட ப்ரீச்சிங்கும் இதுவும் வந்துட்டு பாத்தீங்கன்னா இவங்களோட ஓன் இதை எடுத்து பண்றத கடவுள் மேல வந்து என்ஃபோர்ஸ் பண்றாங்க. அதுதான் வந்து எனக்கு இதுல ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கப்பட விஷயம். நம்ம இந்தியால ப்ரோ அந்த ஒரு பாலிடிக்ஸா யூஸ் பண்றது இன்னும் ரொம்ப டாக்ஸிக் உச்சமா இருக்குது. மத்த நாடுன்றத விட இந்தியால ஓவரா பண்ணுவானுங்க. இதை இருந்தாலும் பாலிடிக்ஸா யூஸ் பண்றாங்க. கடவுளா இருந்தா இவ்வளவு மிஸ்யூஸ் பண்ணதுக்கு எப்பயே கீழே வந்து அவனுங்க போட்டு தெளிவிக்கலாம். அவங்க படிக்கிற ஸ்டஃப்ல இருந்து பண்றாங்கன்னா கூட ஏதோ சொல்லலாம். அதுலயே இவங்க பண்றதுக்கு ஆப்போசிட்டா தான் போட்டிருக்கு. பட் ஸ்டில் இவங்க அதை எடுத்து இன்ஃபோர்ஸ் பண்ணும்போது எங்க இருந்து எடுத்துட்டு வராங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதான்டா இவனுங்களா கிரியேட் பண்றதா. அதாவது இப்போ அவரே வந்து ஒரு வாக்கியம் எழுதியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து இவன் ஜோரோ மாதிரிதான் எனக்கும். அதாவது பர்சனலா இவருதான்னு சொல்ல முடியாது, ஆனா இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஓகேவா, அவங்க மேல ஒரு ஹையர் பவர் இருக்கு. ஆனா இவருதான் இந்த உருவம் தான் இவங்க தான் வந்து இது பண்றது நான் வந்து எதுன்னு ஸ்பெசிபிக்கா சொல்ல மாட்டேன். இப்ப அவரே ஒரு இது இப்ப எக்ஸாம்பிளுக்கு மோசஸ் வந்து கமாண்ட்மெண்ட்ஸ் எடுத்துருவா தெரியுமா, 10 கமாண்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி இது கொண்டு வரது. இப்போ அது வந்து யார் கையில இருக்குன்னு ஒண்ணு இருக்கு. இப்போ இருக்கிறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் ஸ்டார்டிங் டு எக்ஸ்ப்ளாய்ட் தட். அதுல சொல்லணும்னா கூட இவனுங்களா அதுல உள்ள பூந்து ஏதாவது ஒண்ணு எழுதி வச்சிடறானுங்க. அதாவது எப்படின்னா இப்போ இவனுங்க சொல்றத நம்பலாமா அப்படின்னு இந்த பெய்த்துல இருந்து இதுவாகிறதுக்கு காரணமே வந்து பாத்தீங்கன்னா சில இதெல்லாம் நீயே பாத்திருப்ப. சில கோட்ஸுக்கும் அவங்களோட முன்னாடி கொடுத்த டீச்சிங்க்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். சோ அப்படி பார்க்கும் போது இது வந்து நிஜமாலே அவர் சொன்னதுதானா இல்ல இவனுங்க ஏதாவது கை வச்சு நோண்டி வேலை பார்த்திருக்கானுங்களானே ஒரு டவுட்டா இருக்கும். ஸோ இப்போ வந்து எப்படி ஆகி போச்சுன்னா ஒரு எப்படி சொல்றது, நம்ம எல்லாம் ஃபெய்த் வைக்கிற ஒரு விஷயத்த இவனுங்களோட ப்ராஃபிட்டுக்காக இவனுங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ற மாதிரி இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா லைன் போட்டிருப்பாங்க, 100 ரூபா லைனு, இது ஃப்ரீ லைனு அந்த மாதிரி போட்டிருப்பானுங்க. யாராவது ஃப்ரீ தரிசனம் விஐபி தரிசனம் வேற. அதாவது நம்மளுக்கு எல்லாம் எல்லாருக்கும் என்ன சொல்லுவாங்க, கடவுள் வந்து எல்லாரும் இதுவாதான் பாப்பாங்க அப்படின்ட்டு.
அவரு வந்து எல்லாரையும் ஒன்னா பார்த்தாலும் நம்ம ஆளுங்க சும்மா இருக்க மாட்டானுங்க. விஐபி வந்தா உள்ள விட்டுறது. நீங்க உள்ள போய் பாருங்க. அதாவது ஈக்குவாலிட்டின்னு எல்லா இடத்துலயும் பேசிட்டு நம்ம நம்புற இடத்துலயே ஈக்குவாலிட்டி கொண்டு வராம இப்படி இருந்துச்சுன்னா இது எப்படி வந்து மத்தவங்க நம்புவானுங்க நம்ம ஈக்குவாலிட்டியில தான் ஈக்குவாலிட்டியை வந்து இது பண்ணி தான் நம்ம நகர்றோன்ட்டு. 5000 தட்டுல போட்டா பகவானை தூக்கிட்டு வீட்டுக்கே வந்துடுறேன் சாமின்னு சொல்ற அளவுக்கு தான் இந்த கோயில்லாம் இருக்கும். நான் போய் பார்த்துட்டு அவ்வளவுதான் வெறுத்துட்டேன். என்னடா இது அப்படின்ற மாதிரி. இல்லடா அவ்வளோ இது பண்ணி நான் போயிட்டு இப்ப பாக்குறதுக்கு இப்போ நம்ம நினைக்கிறது தான் வந்து கடவுளோட இடம்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. அதுக்கு நான் வீட்லயே வந்து இது பண்ணிட்டு போயிருவேனே. வீட்லயே வந்து சாமி படம் வச்சோ நான் நம்பிக்கையா வேணும்னா எனக்கு நடக்க போகுது. நான் வந்து இவங்க பார்ஷியாலிட்டி பாக்குறதெல்லாம் நான் தாண்டி தான் போய் அவரை பார்த்து இது பண்ணணும்னா எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லயே இது போகும். இப்போ நிறைய பேர் இதனாலேயும் டிவியேட் ஆவாங்க. ஏன்னா இவங்க சொல்றதுக்கு அப்படியே கான்ட்ராடிக்ட் ஆகுதுல்ல. கடவுள் வந்து எல்லாரையும் ஒன்னா ஒரே மாதிரிதான் பாப்பாருன்னு நம்மளுக்கு ப்ரீச் அது சொல்லி டீச் பண்ணிட்டு போற இடத்துலயே வந்து பாத்தீங்கன்னா காசு வாரியாகவும் தன்னோட பினான்சியல் ஸ்டேட்டஸ் மாதிரியா பிரிச்சாங்கன்னா இங்கே இவ்வளவு பிரிவினர் இருக்கு, அப்புறம் எப்படி உண்மையா இருக்கும்ட்டு அவனு சில பேர் டவுட் பண்ணுவாங்க. டவுட் வந்து அதுவா வரதில்லை. இந்த இது பண்றவங்க எப்படி சொல்றது சொல்ற டீச்சிங்க்கு அப்படியே ஆப்போசிட்டா நம்ம ஆளுங்க பண்ற வேலை. பீப்புளோட எக்ஸ்பிளாய்டேஷன் அதோட டாபிக் எடுத்து அதை வந்து அதுல இருந்து என்னென்ன கறக்க முடியுமோ கறக்கிறது. இப்போ எல்லாமே அது வந்து ஒரு மணி மேக்கிங் மைண்ட் செட்ல தானே எல்லாமே மாறி இருக்கு. ஒரு கோயில்ல இருந்து இருக்கட்டும், ஒரு சர்ச்சா இருக்கட்டும், எல்லாமே ஒரு மணி மேக்கிங் மைண்ட் செட்ல அப்படியே கம்ப்ளீட்டா மாறி இருக்கு. அதுவே ஒரு பெரிய ப்ராப்ளம் தான். ஃபேத்துக்குள்ள ஒருத்தர் புதுசா ஃபேத்துக்குள்ள வரணும்னு நினைக்கிறவன் இந்த மைண்ட் செட் இந்த டாக்டரின்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவனுக்கே தோணும் இதெல்லாம் இதுல போய் கடவுள் இருப்பாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி பார்க்கும்போது நிறைய பேர் அதனாலதான் எனக்கு ஃபீல் ஆகுறது என்னன்னா இப்படி கான்ட்ரடிக்டா பாக்குறதுனாலதான் சில பேருக்கு வந்து குறையுதோ ஃபேத் குறையுதோ அப்படின்ட்டு. நான் இப்ப ஜோரா சொன்னான்ல அவனுக்கு அவள் நாள் இருந்தது திடீர்னு போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏதோ ஒரு காரணம் ஏதோ ஒரு இடத்துல அவனுக்கு பட்டிருக்கும் ஃபீல் ஆயிருக்கும். அது அவரே சொன்னாரு இடத்துல அவருக்கு அவங்க வீட்டுல வந்து ஃபோர்ஸ் பண்ணும்போது அதை திணிக்கும் போது நமக்கே அது இப்ப இந்தி திணிப்பு மாதிரி தான். ஐயோ கை வைக்கிறதே தெரியல. வெடிய போகுது வெடிக்கிறதா வெடித்து காலை வச்சே வெடிப்போம். அந்த மாதிரி போட்டு திணிக்கும் போது நமக்கே எதுனாலும் இப்ப ஒண்ணும் இல்ல சிம்பிளா ஒரு மைண்ட் செட் சொல்றேன். சின்ன வயசுல இல்ல நீ இட்லி தான் சாப்பிடணும் ஒத்த காலம்னா நமக்கு இட்லி பிடிச்சாலுமே வேணான்றோம். குழந்தையில இருக்கும் நீத்தி பண்ண வெறுத்துருவோம் முடியாது இதுக்கு மேல நான் சாப்பிட மாட்டேன் எனக்கு தோசை கூட அப்படின்ற மாதிரி. இல்ல நம்ம எதுனா சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா அதுதான் நம்ம சாப்பிடணும்னு முதல்ல போய் நினைப்போம். ஸோ அந்த மைண்ட் செட் தான் போட்டு திணிக்கும் போது நமக்கே அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிக்கும். அடுத்து ஸ்பைக்கு உங்களோட இதை சொல்லுங்க. உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸா எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை ஃபர்ஸ்ட் எனக்கு சின்ன வயசுல இருந்தே நான் அது பெருசா அதை பத்தி நான் யோசிச்சதே இல்லை. ஏன்னா வீட்டுல கும்பிடுன்னு வாங்க நான் கும்பிடுவேன். அவ்வளோ ஒன்றும் சின்ன ரொம்ப டீப்பா இருக்கும்போது சின்ன வயசுலலாம் எனக்கு இது நடக்கணும் அது நடக்கணும் பாஸ் ஆகணும் அப்படிலாம் வேண்டிக்கிறது ஒண்ணு. நமக்கு என்ன தெரியவா போகுது வேண்டி நடக்கும்னு. எல்லாம் ஒரு குருட்டு நம்பிக்கையில நம்புறதுதான். அதுக்கப்புறமா ஒரு பீரியட் என்ன ஆச்சுன்னா எங்க ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாவே ட்ரிப்புனாலே ஃபேமிலினாலே கோவில் தான் கூட்டிட்டு போய் சுத்துவாங்க. அதுவும் எனக்கு போய் 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 எனக்கு வந்து சரியான காண்டாயிருச்சு. எங்க பார்த்தாலும் கோவில் டூரு அது இதுன்னு போன மேஜர் திருப்பதி மருதமலை அங்கங்கெல்லாம் கூட்டின்னு போய் மண்டை காஞ்சிட்டேன் நான். இதுக்கு மேல குடும்பம்னாலே என்ன விட்டுருங்கடா சாமி இப்ப வரலன்ட்டேன். அந்த அளவுக்கு ஃபுல்லா அது கூட்டிட்டுலாம் போனதுக்கு அப்புறமா தான் எனக்கு வந்து கடுப்பாயிருச்சு. இவ்வளவுத்துக்கும் போறோம் வேண்டியிருக்கோம் ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கா ஒன்னும் விளங்கலை. ஆனா எனக்கு வந்து அந்த பிலாசபிக்கலா பிடிக்கும். இப்போ நான் மகாபாரதம் படிச்சிருக்கேன், அப்புறம் பைபிளும் நான் கொஞ்சம் இது பண்ணிருப்பேன். நிறைய பேர் அந்த கதை சொல்லுவாங்க, அது எனக்கு நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. ஸோ நாங்க படிச்ச ஸ்கூலே கிறிஸ்டியன் ஸ்கூல் தான் ப்ரோ, அதனால மொத்த கதையும் முக்காசி கதை தெரியும். அதனாலே எனக்கு அந்த பிலாசபிக்கலா அவங்க சொல்றது எனக்கு நல்லா பிடிக்கும். ஒவ்வொரு விஷயமா நான் அதெல்லாம் நான் உட்காந்து ரசிச்சு கேட்பேன். ஐ மீன் அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியா நீங்க பாக்குறப்ப அது உங்களை தனியாவே மாத்தும். நீங்க எப்ப நீங்க அந்த ஒரு மத்தவங்க சொல்லி நீங்க கடவுள் வேண்டதை விட நீங்க வந்து தனியா உங்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த சைடு நீங்க போகும்போது உங்களுக்கே ஒரு அதை பத்தின ஒரு சொல்லலாம். அது எப்படி சொல்லலாம் சொல்ற பாயிண்ட் தான் பெஸ்ட் பாயிண்ட். அவனா வந்து அந்த விஷயத்த ஓனா கார்ட சீக் பண்ணும்போது இன்னொருத்தரோட டிபெண்டன்சி இல்லாம நம்மளா அதை பத்தி தேடி போகும்போது நம்ம லைஃப் வந்து மாறுன்ற சொல்றீங்களா? சோ நம்ம லைஃப் ஸ்டைல் அதுல வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது பாத்தீங்களா? அந்த ஒவ்வொரு பிலாசபிக்கல் ஸ்டோரியிலயும் அதான் நீங்க சொல்றதான் சொல்லுங்க. அது அவனுக்கு காட் இருக்கணும்ன்ற தேவையில்லை. அவன் ஒன்ஸ் அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள போயிட்டானா
அவன் அவனே அறிஞ்சதுக்கு அப்புறமா அவனுக்கு பெருசா வேற எதுவுமே இருக்காது. மத்த எல்லா ரிலிஜனும் சொல்ற மாதிரிதான், அவன் அமைதியா இருந்தா போதும், நம்ம வேலையை நம்ம பார்த்தா போதும், ஒரு எந்த ஒரு கெட்டதுக்கும் போகாம மத்தவனுக்கு எதுவுமே நினைக்காம, வரியா சந்தோஷமா இருக்கியா, உனக்கு நான் என்கிட்ட ஜாலியா பேசுறேன், அவ்வளவுதான். அவன் அதுக்குள்ள நல்லா போயிடுவான். எனக்கு அது ஒரு பெரிய இன்ஃபுளுன்ஸா என் லைஃப்ல இருந்தது அதான். ஏன்னா இப்போ நான் வந்துட்டு மண்டே போட்டு உடச்சிட்டு இருப்பேன். இந்த வருஷம் ஜனவரி டைம் நினைக்கிறேன். அந்த டைம்ல எனக்கு அப்படியே உள்ளுக்குள்ள ஒரு எம்டினஸ் மாதிரி ஒரு ஃபீலிங், எதுவுமே இல்லை நமக்கு வாழ்க்கையில, எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அந்த பிலாசபிக்ல நீங்க சொல்லும் போது நான் அதை தேடி போக எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம வாழ்க்கையில எவ்வளவு விஷயம், 2 கை கால் இருக்கு, எத்தனை பேர் அது இல்லாம இருக்காங்க, நமக்கு சாப்பாடு இருக்கு, எத்தனை பேர் அது இல்லாம இருக்காங்க, நம்ம படுத்து எந்திரிக்க ஒரு இடம் இருக்கு, 1000 தான் இருந்தாலும் எத்தனை பேர் அது இல்லாம இருக்காங்க அப்படின்னு அந்த தாட்ஸ் வரும்போது நமக்கே அது எனக்கே வந்து ஒரு மாதிரி கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு இப்ப இருக்கிற லைஃபுக்கே இப்ப செத்தா கூட டை வித்அவுட் ரிக்ரெட்ஸ் மாதிரி தான் எனக்கு ஃபீல். அதேதான் லைஃப். இப்ப நீங்க சொன்ன அதே வாக்கியம் தான் நானும் சொல்ல வேண்டியது. ஆமா அதேதான் அப்படின்ற மாதிரி. இல்ல நான் எனக்கு வந்து பர்சனலா எப்படி சொல்லணும்னா, அது ஒரு இப்ப நான் ஓப்பனாவே சொல்றேன், நான் வந்து இந்த எடிட் எல்லாம் போட்டேன்னா ஒரு 50 கமெண்ட் வந்துட்டா நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, அந்த ஹெட்செட்ல பாட்டு போட்டு எங்க வீட்டுல ஸ்டோர் ரூம்னு ஒரு ரூம் இருக்கும், அதுல ஸ்லோ மோஷன்ல வாக் பண்ணிட்டு இருப்பேன். நான் தாண்டா இனிமே எல்லாமே அப்படின்னு சொல்லி ஒரு தெனாவட்ல கிட்ட நடந்துட்டு இருப்பேன். பட் எனக்கு வந்து அவருதான் எல்லாம். ஏன்னா நான் எதுவும் அதுல எஃபர்ட் எல்லாம் போடல. இப்ப நான் போட்ட மாதிரி எஃபர்ட் இன்னொருத்தனும் போட்டிருக்கான். பட் அவனுக்கு எடிட் போட எனக்கு நல்லா போகுதுன்னா ஆப்வியஸ்லி இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி எல்லாத்தையும் நான் எடுத்துக்க முடியாது. அதுல நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் இன்னொருத்தன் எஃபர்ட் போட்டிருக்கான் அதே மாதிரி, அவனுக்கு ஆனா போகல சரியா. அந்த மாதிரி எத்தனையோ பேர் லைஃப்ல இப்போ கை கால் எல்லாம் பிறக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ என் ஆஸ்பெக்ட்ல வந்து அது ஒரு மாதிரி என்ன ஹம்பிள் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். எதுவுமே என் லைஃப்ல நான் வந்து போய் சம்பாதிச்சது கிடையாது, எல்லாம் எனக்கு கிடைச்சதுதான், ஒரு கிஃப்டா கிடைச்சதுதாங்கும் போது நான் அது ஒரு கிரேட்ஃபுல்லா ஏத்துக்கிறேன். அது ஒரு கிராட்டிடியூட் இருக்கு, அது ஒரு பத்திரமா பாத்துக்கிறேன். ஏன்னா நான் சம்பாதிக்கல, எனக்கு அது கிடைச்சிருக்கு அப்படிங்கும்போது. இன்னொன்னு என்ன ஹம்பிள் பண்ணிடுது. நான் தெனாவட்டோ திமுறோ எனக்கு வரவே வராது. நான் வந்து அந்த ஒரு ஹம்பிள்னஸ்ல வந்து அது எப்படி நமக்கு கிடையாது அப்படிங்கிறது. இன்னொன்னு அது நம்ம கையை விட்டு போயிட்டா கூட எனக்கு நிம்மதியா தான் இருப்பேன் நான். ஏன்னா நான் சம்பாதிக்கல, கஷ்டப்பட்டு எஃபர்ட் போட்டு வேற ஒரு சிந்தி ஒண்ணு வச்சு உங்களுக்கு போயிடுச்சுன்னா உங்களுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். பட் நீங்க சம்பாதிக்கலங்கும் போது அது விட்டு உங்களை போயிட்டா கூட பரவாயில்ல போயிட்டு போகுது அப்படின்ற மாதிரி தானே இருப்பீங்க. ஸோ நீங்க அதை வந்து ஐடலைஸ் பண்றது இல்லைல்ல, அது இருந்தாதான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி நம்ம மாத்துறது இல்லைல்ல, இல்லைனாலும் வாழ்ந்துக்கலாம் அப்படின்ற ஒரு டெண்டன்சி வருது இல்ல. அப்படி இருக்கும் போது நம்ம பெருசா நிம்மதி வருது. இப்ப நமக்கு நாளைக்கு நான் ஒரு ட்ரீம் வச்சிருக்கேன், அந்த ட்ரீமே வந்து நான் நாளைக்கு ஃபெயில் ஆயிட்டா கூட நாளைக்கு நான் அதை ட்ரை பண்ணல அப்படின்ற ஒரு நிம்மதியாவது இருக்கும் எனக்கு. ஏன்னா அது என் கையில இல்ல, கிடைக்கிறது கிடைக்காது. அந்த ஹம்பிள்னஸ் வந்து எனக்கு அந்த பிலாசபி நீங்க சொல்ற மாதிரி அதுல போனதுக்கு அப்புறம் தான் கிடைச்சிச்சு. அது கிடைக்காதுன்னு நான் திமிரு பேர் தான் சுத்திக்கிட்டு இருந்தேன். அதை நான் ஒத்துக்கிறேன். அதுதான் அகைன் நான் இந்த பாயிண்ட் தான் உங்கள்ட்ட கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ கடவுள் மேல சுத்தமா நம்பி கடவுள்ன்றது ஒருத்தர் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அவங்க இஷ்டத்துக்கு வாழ்றது அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இருக்குல்ல. அதுக்கப்புறம் இன்கேஸ் இப்போ நீங்க எந்த ஒரு டாக்டரும் நம்ப போறது இல்லை, உங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் ரைட் இருக்கும்ல. இவன்ட்ட போய் இப்படி தப்பா பேசினா கோச்சிப்பான், அது தவறு, இவன்ட்ட போய் இதை நம்ம புடுங்க கூடாது அப்படி நமக்குன்னு ஒரு செல்ஃப் மாரல்னு ஒன்று இருக்கும்ல. அந்த மாரலோட நிறைய பேரோட அந்த மாரலே வந்துட்டு சின்ன வயசுல அந்த கடவுள் மேல ஃபெய்த் மத்தவங்க சொல்லி தரதுல தான் ஃபார்ம் ஆகும். குழந்தையில தான் அந்த மாரல்ஸ் வந்துட்டு உதிக்கும். பட் இப்போ நிறைய பேர் வந்துட்டு கடவுள் இல்லைன்ற ஏத்திசம்குள்ள போகும்போது அந்த மாரல்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. ஏன்னா அவனுக்கு யாருமே ஜட்ஜ் பண்ண போறதெல்லாம் இஷ்டத்துக்கு இருக்கலாம் இல்ல. ஸோ அப்படி வந்து ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு மாரல் லைஃப்ல வந்து நீங்க என்ன பாக்குறீங்க, உங்களுக்கு என்ன எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நிறைய பேர் எத்தனையோ தவறுகள் பண்றாங்க. ஸோ அதை பத்தி உங்களோட தாட்ஸ் என்ன? உனக்கே தெரியும் இந்த இது நியூஸ்ல எத்தனை கேஸ் வருது நம்மளுக்கே தெரியும். இப்போ எப்படின்னா நான் அதுக்காக வந்து ரிலீஜியஸ் பிலீஃப் இருக்கவங்க வந்து தப்பே பண்ணலன்னு சொல்ல வரல. பட் இருந்தாலும் இந்த மாதிரி பண்றவங்க நீ ரேஷியோ எடுத்து பாத்தீங்கன்னா தன்னோட இதுக்கே அவனை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாம தான் அவனே பண்றான். அந்த அளவுக்கு போறதுக்கு 2-3 ஃபேக்டர்ஸ் வந்து உள்ள வரும். அவனோட சைல்ட்ஹுட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ஸோ அந்த சைல்ட்ஹுட் இன்ஃப்ளூயன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த எப்படி சொல்றது ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் ஆகிறது வந்து பாத்தீங்கன்னா ரிலீஜன்ல தான். ஸோ அந்த இப்போ ரிலீஜியஸ் பிலீஃபை பேஸ் பண்ணி தான் வந்து நிறைய பேர் வந்து டிசிப்ளினே கத்துக்கிறாங்க நீ சொன்ன மாதிரி. ஏன்னா இப்போ நான் சொன்னல அதுல வந்து ஈக்குவாலிட்டியா பார்க்கறதுக்கு சொல்லி தராங்க, மற்றவங்க தன்னோட சமமா இது பண்றதுக்கு வியூ பண்றதுக்கு சொல்லி தராங்க. இன்னொருத்தர வந்து ஒரே ஒரு சொல்லி கொடுத்தாதான் அவனுக்கு தெரியும். ஒரு சில பேர் அதே சொல்லி கொடுக்க ரிலீஜன் பேசிக்கா எல்லா ரிலீஜன்லயும் பேசிக்கா இருக்க பாயிண்ட்ஸ் தான் சொல்றேன். இந்த மாதிரி சில பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ ஒருத்தன் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து அது மூலயமா தெரியாம அது இப்போ அது மூலயமா தான் ஈஸியா அக்சசபிளா இருக்கு அவனுக்கு சின்ன வயசுல. ஏன்னா ஏதோ ஒரு பாயிண்ட் மூலயமா அவனுக்கு இந்த ஒரு மோரல் கோடு வந்து வருது. இப்போ உனக்கு அந்த ரிலீஜியனே நான் நம்ப மாட்டேன் அப்படின்னா அந்த மோரல் கோடையும் அவன் நம்ப மாட்டான். ஸோ ஒரு மனுஷனுக்கு மோரல் கோடே இல்லைன்னா அவன் நான் என்ன வேணா பண்ணுவேன்,
யாரு ஜட்ஜ் பண்ணாலும் இது பண்ண மாட்டேன்றது வந்து பாத்தீங்கன்னா அவனை வந்து என்ன வேணா பண்ண வைக்கும். இல்ல அது இப்போ அதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்போ நம்ம சோரோ இருக்காரு, அவரும் சொல்ற மாதிரி, ஸ்பைக்கும் சொல்ற மாதிரி, அவங்க என்னதான் கடவுள் நம்பிக்கை இல்லைனாலும் அதுல இருக்க மாரல்ஸ் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. அதுல இருந்து ஒரு நல்ல பிலாசபி அவர் சொன்னார்ல, பிலாசபி அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த மோரல் கோட் எப்படி ஓரளவுக்கு அவங்களுக்கு புரிஞ்சிருக்குல்ல. அதாவது ஏதோ ஒரு வழியா அவங்க வந்து இப்போ இந்த ஏதோ அவங்க கதையை கேட்டாவது அந்த மோரல் கோட்ஸையாவது எடுத்துக்கிறாங்க. பட் இப்போ அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு மூலியமா சொல்லி கொடுத்துருக்காங்க, அதுல தெரிஞ்சிருக்கு. இப்போ அத நான் நம்பலனாலும் இப்படி ஒரு ஹையர் பவர் இருக்கு, நான் வந்து இந்த கோட்ஸை வந்து நான் இது வந்து ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்க்கு இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கும்னு அவங்களுக்கு வந்து எடுத்துக்கிறாங்கல்ல. இப்போ இவங்களுக்கு கிளாரிட்டி இருக்கு. கிளாரிட்டி இல்லாம இதை நான் நம்பவே மாட்டேன் இந்த மாதிரி வரதெல்லாம்னு சொல்லிட்டு சொன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல அவன் பண்ற ஆக்ஷன்ஸ் எதுவுமே வந்து அவன் இது எடுத்துக்க மாட்டான், ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டான். இஷ்டத்துக்கு பேசுறது, இன்னொருத்தனை அழிச்சு பேசுறது, மட்டம் தட்டுறதுல இருந்து ஆரம்பிச்சு அது எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகும்னு நம்ம பார்த்திருக்கோம். ஆமா, நிறைய எக்ஸ்ட்ரீம்ல போய் எங்கேயோ போய் முடிஞ்சு வெட்டுக்கொலை தாண்டி ஒருத்தர் லைஃப ஸ்பாயில் பண்றதே அவங்க ஒரு பெருசா தப்பா பாக்குறது இல்ல. அதுல இருந்து ரூயின் ஆனதுல இருந்து வெளியே வராங்க. எத்தனையோ நம்ம இப்ப ரீசெண்டா கூட நடந்துட்டு இருக்கு இந்த பாலஸ்தீன் இஸ்ரேல் வார்லாம். ஆமா, அத்தனை உயிர் வந்து அனாமத்தா போகுது இல்ல. நமக்கு அந்த ஒரு மாரல் ரேட்டே இல்லாம அவனை கொல்லு, அவனை குத்து அப்படின்னும் போது அது அந்த ஆஸ்பெக்ட் வந்து ரொம்ப பயப்படுதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அவனுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாம ஒருத்தன் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லை, ஒரு மாரல் வந்து ஒழுங்கா இல்லாம ஒருத்தன் வந்து வாழும் பொழுது அவனுக்கு வந்து அந்த நல்லதை கெட்டதை ஃபாலோ பண்றது ஒரு சாய்ஸ். அவனுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணலாம், பிடிக்கலாம் ஃபாலோ பண்ண தேவையில்ல அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல அவன் வாழ்றான். அப்படிங்கும் போது ரிஸ்கி இல்லை, அவன் என்ன வேணா பண்ணலாம். ஒரு லூஸ் கேன்னா கூட வந்து வாழலாம். அந்த இடத்துல சண்டை உருவானது காரணமே இந்த ஒரு கடவுளின் பெயரால் தான். அங்க ஒரு பெரிய இந்த மாதிரி ஒரு இடமே இதா இருக்கு, நாசமாகி இருக்கு. ஆமா, அதாவது கடவுளோட பேரு அதோட இன்ஃப்ளூயன்ஸ வந்து நல்ல விஷயத்துக்கு எவ்வளவு யூஸ் பண்ணலாம். ஆனா இப்போ வந்து அது எப்படிலாம் வந்து மனிபுலேட் பண்ணி தேவையில்லாத விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாமோ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்றானுங்க. ஸோ இது நான் தான் இந்த ஃபெய்த் வந்து எல்லாருக்குமே ஸ்டார்டிங்ல இருக்கும், யாருக்குமே இல்லாமலாம் இருந்திருக்காது. சின்ன வயசுல எல்லாரும் நம்பியிருப்போம். அது டீக்ரேட் ஆகிற காரணம் என்ன? அந்த அவரோட பேரை வச்சுக்கிட்டு நாம இவனுங்க பண்ற வேலை தான். அது அப்பெல்லாம் ஒரு ஊருக்கு ஒரு கோவில் இருந்தது, இப்பெல்லாம் ஏரியாவுக்கு தெருவுக்கு ஒரு கோவில் வச்சு கட்டி வச்சிருக்கானுங்க எல்லா இடத்துலயும். அந்த எக்ஸாம்பிளுக்கு இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஊருக்கு ஒரு கோயில் இருக்கும் போது அந்த ஒரு கோயிலுக்கு திருவிழா நடக்கும், எல்லாரும் இது பண்ணுவாங்க. ரிலீஜன் மாதிரி இல்லாம ஒரு பெரிய கம்யூனிட்டி மாதிரி இருக்கும், ஓகேவா? ஆமா, ஒரு மொத்த ஊருமே சேர்ந்து. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு ஏதாவது ஒரு ஃபண்டிங் தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கு வந்து இருக்கிற கம்யூனிட்டியில இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து காசு போட்டு இது பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம உனக்கு தெரியும் 7 கார்டினல் சின்ஸ்ன்னு இருக்கு அப்படின்ட்டு. நம்ம கூட 7 டெட்லி சின்ஸ்ன்னு ஒரு இதை பத்தி பேசியிருப்பேன். அதுல வந்து கிரீடுன்னு ஒண்ணு இருக்கு, பணத்தாசை. இந்த பணத்தாசை வந்து எவனோ ஒருத்தனுக்கு வந்து அங்க இந்த மோரல் கோடு இது இல்லாம இருந்திருந்தாலும் அவன் இந்த சிஸ்டத்தை பார்த்திருப்பான். பார்த்தா இதுல கடவுள் பேரை வச்சு பண்ணாலே வந்து காசு டொனேஷனா தராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓ, ஒரு கோயில் இருந்தது தெருவுக்கு திறனாகி அந்த ஒரு தெருவுக்கு இருக்கிற கோயிலுக்கும் பூஜை அது இதுன்னு சொல்லிட்டு டொனேஷன்ல இருந்து, புரியுதா உனக்கு, இதே ஒரு பிசினஸ் மாதிரி மாத்திடுவாங்க. ஸோ அந்த கம்யூனிட்டியா இருந்தது, கம்யூனிட்டியா இருந்தத பிசினஸ் மாடல் ஆக்கி ஒரு இது சின்ன பிசினஸ் மாதிரி மாத்தி விட்டானுங்க. அது அப்போ சின்ன பிசினஸ். இப்போ நீ பாத்தீன்னு வச்சுக்கோங்க, அடிக்கிறது அதெல்லாம். எனக்கு ஒரே ஒரு வித்தாண்டா, கடவுள் விஷயத்துல காசை வந்து உள்ள கொண்டு வரக்கூடாது. அது வந்து நான் வந்து டொனேஷனா கொடுக்கறதெல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க, நான் சொல்ல. ஆனா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சர்ச்சுக்கோ கோயிலுக்கோ இல்ல மாஸ்க்கோ ஏதோ ஒண்ணுக்கு ரிப்பேர் பண்ணணும், இல்ல இது இந்த மாதிரி ஒரு இடம் கட்டுறதா இருக்குன்னா அதுக்கு வந்து கேட்கறதுக்கு பிரச்சனையே கிடையாது. பட் எங்க வந்து இதுவாகும்னா, இப்போ ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி பெரிய டொனேஷன் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோ, உள்ள இருக்கிற ஆளுங்கனால்தான் பிரச்சனை நிறைய வரும். யாரு வந்து எந்த நேரத்துல எப்படி இருப்பான்னு நம்மளுக்கு தெரியாது. வில்லிங்கா டொனேட் பண்றாங்கன்னா அதுல எந்த தப்பு இல்ல. அது ஒரு பிசினஸ் மாடலா மாத்தி தெரு தெருவா போய் அது ஒரு கில்ட் ட்ரிப்பிங்ல வந்து கேக்குறது தான் வந்து ஒரு பெரிய ஆஸ்பெக்ட். அதே மாதிரி நம்ம சைடு ஆஃப் நான் வந்து தமிழ்நாட்டை மட்டும் பேஸ் பண்ணி சொல்றேன். இது எனக்கு மற்ற ஸ்டேட் தெரியாது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல தமிழ்நாட்டுல நான் இருக்கவங்களுக்கு சொல்றேன். இப்போ டொனேஷன் கேட்டு வந்தாங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்ம ஈகோ வந்து தூண்டுவாங்க. நீங்க அது பாத்துருக்கீங்களான்னு தெரியல.
நீங்க வெறும் 500 ரூபா டொனேட் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு மாதிரி ரியாக்ஷன் வரும். நீ ஒரு 1000 ரூபா 5000 ரூபான்னு டொனேட் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு மாதிரி ரியாக்ஷன் வரும். நீ இப்போ 500 ரூபாய் நீட்னு வச்சுக்கோ, ஏன் அவன் ஒரு ரியாக்ஷன் தருவான். அந்த ரியாக்ஷனை பார்த்துட்டு இன்னொரு உள்ள இருக்கு எடுத்துட்டு வரேன்ட்டு 2-3 பேர் போடுவாங்க. ஸோ அந்த இடத்துல அந்த ஒரு இடத்த இது பண்ணுவாங்க, மனிபுலேட் பண்ணுவாங்க. ஐயா நான் கிராமத்துல இருக்கும்போது 10 ரூபா போட்டே மேல கீழே பார்த்துட்டு போனாங்கய்யா. அதான் சொல்றேன், ஒரு ஒரு விஷயம் கடலுக்காக பண்றீங்கன்னு வந்துருச்சுன்னா ஒருத்தனால எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவுதான் கொடுப்பான். இப்போ நிறைய இதுல ரிலீஜன் இதுல வந்து எப்படி டீச் பண்ணுவாங்கன்னா, உனக்கு போக என்ன இருக்கோ அத வந்து நீ இது ஃபெய்த்துக்கு போட்டா போதும். உனக்கு மிஞ்சதுதான் தானமும் தர்மமும். இந்த இப்படிதான் வந்து டீச்சிங் இருக்கும். அவனுக்கே வந்து இல்ல இங்க அவனுக்கு கொடுக்கறதுக்கு இவ்வளவுதான் முடியுன்றதையே ஒரு ஜட்ஜிங்கா பார்த்தான். அவன் எப்படி வந்து இந்த காசு வந்து நிஜமாலே ஒரு இதுக்காக தான் சொல்லிட்டு நம்பி கொடுப்பான். ப்ரோ இப்ப அந்த கொடுக்குற காசை பொறுத்தே ட்ரீட் பண்ணுவானுங்க ஒரு விதமா. இப்போ ஒரு திருவிழா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒருத்தர் 10,000 ரூபாய் கொடுத்துக்கிறாரு, ஒருத்தர் 5,000 ரூபாய், ஒருத்தர் 2,000 ரூபானா 2,000 ரூபாய் கொடுக்குறவரு கொஞ்சம் பக்கத்துல இருந்து பார்க்க விடுவான். 10,000 ரூபாய் கொடுத்தாருன்னா எல்லாம் வெயிட் பண்ணுங்க, அந்த ஒரு 1,000 உள்ள கூட்டு போய் காட்டு விடுற வரைக்குமே பண்ணும்போது அதுலயே பிரிவினையை கொண்டு வந்துருவானுங்க. இப்ப நீ கொடுக்கவே இல்லையா, இப்போ ஒருத்தர் கஷ்டம் கொடுக்கவே முடியலன்னா அவன் வந்ததுக்கு அப்புறம் என் கண்ணு முன்னாடி எல்லாம் கேட்டிருக்கானுங்க, டொனேஷன் எல்லாம் பண்ண மாட்டேன், இப்ப சாமி கும்பிடுறது மட்டும் ஏன் வரலாம் கேட்டுக்கிறானுங்க. நான் சண்டைக்கெல்லாம் போய் டேய் உன் கோயிலடா நீ டொனேஷன் வாங்குறானா, நீ திருவிழா நடத்துறதுக்கு தான் பண்ற, கோயிலுக்கு எல்லாம் பண்ணல, நீ அவர் சாமி கும்பிடுறது கொடுக்கறதுக்கு எல்லாம் ஒண்ணும் கிடையாது என்கிட்ட. அது மாதிரி நிறைய பேர் அப்படி இருப்பானுங்க. அதுக்கு நான் ஒரு அப்படி பண்ண கூடாதுல்ல. இன்னொன்னு என்னன்னா, இந்த நான் கோயில்ல ஒண்ணு பாத்திருக்கேன். ஒருத்தர் 5,000 தெரியல, பட் சம்திங் அமௌண்ட் கொடுத்ததுக்கு சாமி மேல போட்டிருந்த மாலையே எடுத்து வந்து அவருக்கு எல்லாம் போட்டு அலங்கரிச்சு இதெல்லாம் பண்றாங்க. எனக்கு யாரு சாமின்றதா தெரியாம போகுது. அங்க உள்ள உட்கார்ந்து இருக்கவரா இல்ல ஒரு காசு கொடுத்தவரான்ற இது வந்து ஒரு ஹாஃப் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம். அதாவது அவர் பேரை வச்சு இது பண்றது, பிசினஸ் பாக்குறது, இதெல்லாம் நிறைய எங்க ஏரியால வெடி வெடிக்கிறானுங்க வெடிக்கா பால்ஸ். ஆக்சுவலி இன்னொரு விஷயம் என்னன்னா, எங்க ஏரியால எங்க வீட்டுக்கு வந்து இது பண்ணுவாங்க. ஒரு தடவை எங்க பாட்டி மட்டும் தான் வீட்டுல இருந்தாங்க. என்னாச்சு, நான் ஏற்கனவே நிறைய சொன்ன மாதிரி நிறைய பேர்லாம் இங்க பக்கத்துலயே சர்ச் இருக்கு, வந்து இந்த புக்கெல்லாம் தருவாங்க. என்ன ஆச்சு, ஒரு புக்கு தரப்ப இந்த மாதிரி நீங்க வந்து எந்த சாமி கும்பிடுறீங்க, அதுக்கப்புறமா கொஞ்சம் டீப்பா இதுக்குள்ள இறங்கி இதுக்கு வரானுங்க, நீங்க கும்பிடுற தெய்வம் வந்து உங்களுக்கு எதுவுமே பண்ணாது, நீங்க வந்து இவரை நம்புங்க, இவர் உங்களுக்கு எல்லாமே தருவார். மாத்தி விடுவானுங்க இல்ல. அதாவது எனக்கு இந்த மாதிரி ஒரு இது இதுமே என்னடா பண்றீங்க, இல்ல புக்கு தரீங்க அதுல இருக்கிற பிலாசபிக்கல் சொன்னீங்கன்னா ஓகே, அதோட முடிச்சுக்கலாம். இவ்வளவு தூரம் வந்து மனிபுலேஷன் எல்லா இடத்துலயும் நடக்குது, இது எல்லா மதத்துலயும். ஐயோ உங்க பாட்டி கேடா சொன்னாங்க, உங்க பாட்டி அதான்டா நல்ல வேளை எங்க பாட்டி மேனேஜ் பண்ணி அமுச்சு விட்டாங்க. ஓகே இப்ப இது மேனிபுலேட்டர்ன்ற மாதிரி. ஐயோ தெரியும் நினைக்கிறேன். ஆக்சுவலா அந்த மாதிரி டோர் டு டோர் எதுக்கு போய் ப்ரீச் பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியும். அது உனக்கு அந்த இதெல்லாம் கதையில வந்து பைபிள் கதையில வந்து இந்த இருப்பாங்கல்ல கூட ஜீசஸ் கூட வந்து அந்த நிறைய பேர் இருப்பாங்க, பீட்டர் அப்படின்னு 4-5 பேர் இருப்பாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி அவரோட டீச்சிங்ஸை வந்து பரப்புறதுக்கு, அது நிறைய பேர்கிட்ட கொண்டு போகணுன்றதுக்காக போய் சொல்லுவாங்களே தவிர்த்து நீங்க இவங்க இந்த சைடு தான் இருக்கணும்ட்டு வந்து வற்புறுத்தினது கிடையாது. அப்படி சொல்றேனே, அது வந்து அவர் என்ன சொன்னாருன்னா, கோ மேக் டிசைபிள்ஸ் ஆல் ஓவர் தி வேர்ல்ட்ன்றதுதான் கடைசி கமெண்ட்மெண்ட், கடைசியா கொடுக்கப்பட்ட அந்த ஒரு வாக்கு அது. சோ இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஒருத்தன்கிட்ட போய் இப்ப நானே ப்ரீச் பண்ணேன், என்னோட ஃபெய்த்தை நான் ப்ரீச் பண்றேன் உங்கள்ட்ட, அதை நீங்க ஏத்துக்காது உங்க சாய்ஸ், நாளைக்கு அதை ஃபாலோ பண்றது எதுவுமே சாய்ஸ். நான் வந்து உங்கள்ட்ட திணிக்க முடியாது, இது நீ பண்ணலனா நீ செத்து போயிருவ, இது நீ பண்ணலனா இதாயிருவேன். நான் என்னோடதான் சொல்றேன். எனக்கு ஆப்வியஸ்லி நாளைக்கு நான் ப்ரீச் பண்றேன், என்னோட நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் நான் தெரிஞ்சுட்டு ப்ரீச் பண்றேன். உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்து மாறீங்கன்னா அது உங்களோட சாய்ஸ். கரெக்டா? கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என் ஒய்ஃபுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கலாம். ஆனா நான் எனக்கு வர போல பையனோ பொண்ணோ அவனுக்கு நான் வந்து கடவுள் ஒரு உருவத்தை தராம அவனுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்ன அந்த சைட்ல நான் அவனுக்கு வேணா ஒரு ஐடியா தருவேன், ஒரு ஐடியாலஜி, உனக்கு இப்படிதாண்டா இது இருக்கும் அவ்வளவுதான், மிச்சபடி இதுதான் உனக்கு கடவுள் அப்படிலாம் உனக்கு சொல்றதை விட எல்லாமே படி, உனக்கு எதுல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எல்லா பிலாசபிகளும் பாரு, அதுல இருந்து உனக்கு என்ன கத்துக்க, அதுல இருந்து நீ யாருன்றது உனக்கே நீ தெரிஞ்சு அதுக்கப்புறம் அப்படி வா, அந்த மாதிரி வேணா ஒரு ஐடியாலஜி இது பண்ணலாம். அதுதான் அதை வச்சு அடுத்தவனை கஷ்டப்படுத்தாம இருந்தா சரி. இப்ப நீங்க உங்களோட பிலாசபி நீங்க கத்துக்கிட்ட விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவீங்க, நாளைக்கு அதை கேட்காது அவனோட சாய்ஸ் தானே.
இதே ஆமா. மாதிரி தானே ப்ரீச் பண்ண சொல்லியிருக்காரு. அந்த கமாண்ட்மெண்ட் இதுதான். நாளைக்கு எல்லா இடமும் போய் உங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க, விட்னஸஸா இருங்கன்னு சொன்னாரு. அததான் வந்து சொல்லிடுறோமே தவிர்த்து நீ வந்துட்டு இதை இல்ல பண்ணு, இதை அதாவது பண்ணா அது கிடைக்கும், அது கிடைக்கும், இதுல எதுவுமே லாஜிக்கே கிடைக்காது. இருக்காது பேசிக்கா ஆக்சுவலா. இவன் ஜோரோ சொன்னதுதான். ஓ, நம்ம வந்து நம்ம மேல ஃபெய்த் இல்லைன்ட்டு ஒரு கான்செப்ட் மேல ஃபெய்த் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறோம். அப்படி நம்பிக்கையா கொண்டு வரதுதான் ஒரு கான்செப்ட்னு வச்சுக்கோ. காடுன்ற கான்செப்ட் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. அப்படி எடுத்துக்கிட்டா கூட நம்ம வந்து ஒரு நம்மளுக்கு எதுவுமே இல்லைன்ற ஒரு டைம்ல அடைக்கலம் தேடுறதுக்கு தான் வந்து அப்படி ஒரு கான்செப்டே வந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க நிறைய பேர். இப்போ அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நீ இது இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாரு, அந்த மாதிரி இருக்கிறவன்ட்ட ஒருத்தன் போயிட்டு இந்த மாதிரி இதுல பண்ணா இந்த ஒரு இது கூட வரும்டா, ரீல்ஸ் கூட வரும்டா. இப்போ நான் இந்த இதை நம்புறேன், இப்ப நான் இப்ப இதுல நம்புறேன்னா இன்னொரு ரிலீஜன்ல நான் வந்து இதுக்கு ஹெல்லுக்கு போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சரி, அவன் தான் அப்படி சொல்றான்னா வேற ஒரு இதுக்கு போனா அவனும் அதே தான் சொல்றான். ஸோ நான் இப்ப இவரோட கதைப்படி நான் இதுக்கு எவனுக்கு போவேனா இல்ல இதுக்கு கீழே போவானான்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டு இருக்க, இப்படி வருது இல்ல. நான் என்ன சொல்றேன், உனக்கு வந்து நீ எந்த ரிலீஜனை ஃபாலோ பண்ண போறன்றது உன்னோட இது விஷயம். அது வந்து பாத்தீங்கன்னா செகண்டரி. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நீ நம்பணும் அப்படி ஒருத்தர் இருக்காரு, இது இந்த விஷயம்லாம் நம்ம வந்து இது பண்ணணும், இதெல்லாம் பண்ணா தப்புன்னு நீ நம்பணும். அதுக்குதான் வந்து மெயின் ரீசனே. ஒருத்தர் மேல இருந்து உனக்கு ஜட்ஜே பண்ணல அப்படின்னு நீ வரும்போது, அந்த அன்சர்டனிட்டி வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஆளுங்க வந்து ரைட்டு, நம்ம எவன் என்ன பண்ணாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்ட்டு எசக பெசகாதான் இறங்குவானுங்க. ஒரு கண்ட்ரோலுக்காவது நீ இதுலனா கூட ஒரு ஒரு மேஜர் ரோல் பிளே பண்றது என்ன கேட்டா அதுதாங்க, அந்த கண்ட்ரோல் தான். இப்போ ஒருத்தர் இருக்காரு, நம்ம இப்ப ஒரு ஃபேக்ட் என்னன்னா கடவுள் நம்பிக்கை இருக்குன்னா என்னன்னா மெயினா ஒரு விஷயம் அஃபெக்ட் ஆகுது என்னன்னா உங்க தாட்ஸ் கூட அவருக்கு தெரியும்ன்றது. எல்லா ரிலிஜன்லயும் இது இருக்கு. உங்க தாட்ஸ் கூட அவருக்கு தெரியும் அப்படின்றது. அப்ப நீ நினைச்சிடக்கூடாதுன்னு ஒரு பயம் இருக்கும். தப்பா நினைச்சிடக்கூடாது. இப்ப ஒரு வாக்கியம் இருக்கும் பைபிள்ல, இது வந்து இது ஒரு குதர்க்கமான வாக்கியம் தான், பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பொண்ணோட போய் வந்து படுத்து தெரிக்கிறதுக்கு பேர் சீட்டிங் கிடையாது, அந்த பொண்ணை நீ கண்ணால பார்த்தாவே சீட் பண்ணிட்ட அந்த பொண்ணு கூட மனசுல அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு வாக்கியம் இருக்கும். ஜீசஸ் சொன்ன அதே வேர்டு தான் அது. அப்போ அதை ஒருத்தன் ஃபாலோ பண்ணும்போது ஒரு பொண்ணை கூட அவன் தப்பா பார்க்க கூடாதுன்னு அதுல கான்ஷியஸா இருப்பான். ஆமா. இப்ப நான்லாம் முன்னாடிலாம் அவ்வளவுதான், ஃபுல் அந்த காஜிலியஸா இருக்கட்டும், அனைத்து கர்மங்களையும் வந்து ஆனா எனக்கு வந்து காம பறவையால இருக்கு. பட் அது எனக்கே விஷுவல், எனக்கு அது லைஃப்ல பயங்கரமா சேஞ்ச் ஆச்சு. அதை வந்து நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து பார்க்க கூடாது, யாரையுமே தப்பா பார்க்க கூடாது, ஒரு தவறான தோற்றத்திலயோ ஏதோ காட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி இப்ப எதுக்கு இது சொல்ல வந்தேன்றதே மறந்துட்டேன். அந்த அந்த மாதிரி அந்த ஒரு அவன் பாக்குறதா இருக்கட்டும், அந்த பிலாசபிக்கலா இருக்கட்டும், அதை வந்து ப்ரீச் பண்றதோ இது பண்றதோ ஐ திங்க் ஒரு ப்ராப்பரான விஷயம். ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரி நீங்க ஒரு கான்சியஸ்னஸ்ல நீங்க மாறுறீங்களா, நீங்களே மாறும் பொழுது அது வந்து எவ்வளவு பெரிய இன்ஃபுளுன்ஸ் மேக் பண்ணா. இப்ப சிம்பிளா சொல்றேன், வந்து ஒரு ரீசெண்டா ஒரு மீம் ஒண்ணு பார்த்தேன், யார் பேருனா நான் சொல்லல, பட் இந்த மீம் என்னன்னா இந்த மகாராஜா படத்துல நல்ல சிவம்னு ஒரு கேரக்டர் இருக்கும், பாத்துருக்கீங்களா? அந்த கேரக்டரை போட்டு டேக் தட் நல்ல சிவம், இந்த அனிமே கேரக்டரை வந்து அவன் இது பண்ணுவான்னு சொல்லி இந்த ஆன்யா கீனான்னு ஒரு கேரக்டர் போட்டு இருந்தாங்க. அது கீழே நிறைய கமெண்ட்ஸ் இருந்தது, லைக் வந்து இருந்தது. சோ இப்ப என்னோட ஆஸ்பெக்ட் என்னன்னா, இவன் ஒரு ஜாலிக்குன்னு இந்த மீமை போடுறான், ஆனா அது வந்து ஒரு மெச்சூரிட்டி இல்லாத பையன் கையிலயோ ஒரு பொண்ணு கையிலயோ அதை போயிருக்கும் போது அவன் நாளைக்கு இதை பண்ண மாட்டான் அப்படிங்கறதுல என்ன கேரண்டி இருக்கு? இதுதான் நான் கேட்கிறேன். இப்போ நீங்க ஒரு கண்டென்ட் போடுறீங்க போது யூ ஷுட் பி காஷியஸ் அபவுட் வாட் இன்ஃப்ளூயன்ஸ் இட் லீவ்ஸ் பிஹைண்ட்ல. நீங்க அது என்ன இன்ஃப்ளூயன்ஸை மேக் பண்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் தானே. இப்போ நான் ஒரு ஸ்டோரி போட்டா ஒரு 50 பேர் பாக்குறாங்க, அதுல அட்லீஸ்ட் ஒருத்தனாவது இன்ஃப்ளூயன்ஸ் ஆக சான்ஸ் இருக்கு. அங்க நான் வந்து கான்சியஸா நான் வந்து ஓரளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் நல்லா இருந்தேன்னா நாளைக்கு நான் ஃபாலோ பண்றவன் வந்துட்டு நல்லாவா மாறுவான்னு நான் கூட சொல்ல, கெட்டது பண்றதுக்கான சான்சஸ் குறையுது இல்ல. இப்போ உங்களை இப்ப நீங்க இருக்கீங்க, உங்க பேஜை பார்த்து உங்களை மாதிரி எடிட் ஆரம்பிக்கணும்னு சொல்லி 2-3 பேர் ஆரம்பிச்சிருப்பாங்க, கண்டிப்பா ஆரம்பிச்சிருப்பாங்க, இல்லன்னா யாருமே சொல்ல முடியாது. இப்போ ஒரு எல்லோ ஃபிளாஷ் இருக்காரு, அவர் மீம் பேஜை பார்த்து நிறைய பேர் மீம் பேஜ் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இப்போ நீங்க எவ்ரிபடி மேக்ஸ் an இன்ஃப்ளூயன்ஸ். அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணாலும் இன்ஃப்ளூயன்ஸ் லீவ் பண்றீங்க அப்படிங்கும் போது இந்த கடவுள் நம்பிக்கைங்கிற ரோல் ஏன் குருஷலா ப்ளே ஆகுதுன்னா, நீங்க ஒரு பயத்துல வந்து அந்த தப்புகள்ல இருந்து நீங்க விலகுறீங்கல்ல, அப்போ உங்களை பாக்குறவன் எல்லாமே விலகிறதுக்கான சான்சஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கு. இப்ப நான் ஒருத்தனை வந்து அப்படி ஒரு பொண்ணை கூட அப்படி தப்பா பாத்திரக்கூடாதுன்றதுல நான் கான்சியஸா இருந்து நான் என் மைண்டை வந்து கிளென்ஸ் பண்ணிக்க ட்ரை பண்றேன் அப்படிங்கும் போது நாளைக்கு என் பையனும் அப்படிதானே இருக்க ட்ரை, என் பையனோ பொண்ணோ யாரோ ஒருத்தவங்க அவங்க அப்படிதானே இருக்க ட்ரை பண்ணுவாங்க நான் இதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்போது. ஸோ ஐ திங்க் அந்த ஒரு
தாட்ஸை வந்து காட் மானிட்டர் பண்ணுவாரு அப்படிங்கிற ரோல் வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸ்ல வந்து ரொம்ப குரூஷலா ப்ளே பண்ணுது அப்படின்னு நினைக்கிறேன். உங்க தாட்ஸ் என்னன்றதை சொல்லுங்க. சொல்லுங்கடா. என்னோட என்னோட பிலாசபி, அதாவது நான் என்னோட புரிஞ்சுக்கிற எதுனா அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வே பேக். நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சேன்னா, இந்த உலகம் உருவாயிட்டு இந்த ஃபர்ஸ்ட் முதல் மனிதர்கள் தோன்றதுக்கு அப்புறமா அவங்க எப்படி இந்த ஒவ்வொரு விஷயமா தெரிஞ்சுக்கிட்டு வந்து அவங்க ரெண்டு பேர் வந்திருப்பாங்க. அவங்க வந்து ஒரு ஃபேமிலி ஆக்கியிருப்பாங்க. அவங்க வந்து அந்த ஃபேமிலிக்கு என்ன ப்ரொவைட் பண்ணுமோ அதை கொடுத்துருப்பாங்க. இப்போ புதுசா ஒரு விஷயத்த நிலத்துல இருந்து விவசாயம் பண்ணிட்டு இவங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன் கொடுத்துட்டு போயிட்டு இவங்க இறக்குறப்ப இவங்க வந்து அவங்கள ஒரு கும்பிடுவாங்க. ஜஸ்ட் மனிதர்கள் தான் இருந்தாலும் அவங்கள வந்து ஒரு கடவுளா வேண்டது. இது வந்து படிப்படியா வந்து 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 இவ்வளவு தூரம் வந்திருக்கும். ஏன்னா அப்போ இப்போ இருக்கிற கடவுள் கூட அப்போ வெறும் மனுஷங்களா கூட இருந்திருக்கலாம். மனுஷங்க இந்த உலகத்தையே இது உழுந்து நல்லா இந்த விவசாயம் எல்லாம் பண்ணி நல்லா செழிப்பாக்கி வச்சுட்டு இறந்து போன மனிதர்களை தான் இப்ப நம்ம கடவுளா கூட கும்பிடலாம். என்னோட பிலாசபி பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. இனிமேல் என்னால முடிஞ்சதை நான் பண்ணிட்டேன்ப்பா, இந்த உலகத்தை நீ பாத்துக்க, அந்த ஒரு இதுல மொத்தமா ரெடி பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம இதுல தான் இருக்கோம். அதே சமயம் கோவில் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு அது கடவுள், கோவில்ல இருக்கிற கடவுள் கும்பிடாதான் நம்பிக்கை, இல்லைன்னா அங்க வேணாதான் நல்லது செய்வாரு அப்படிலாம் இல்லை. மனுஷனுக்கு உள்ள 1008 கவலை வேதனை எல்லாமே இருக்கும். யாருக்கிட்டையும் புலம்ப முடியாது. இவன் புலம்பினாலும் உங்ககிட்ட என்னப்பா பிரச்சனை இருந்திருக்கு அப்படி வேற ஏதாவது ஆரம்பிப்பானுங்க. பெருசா இங்க கேட்கறதுக்கு ஆளே இல்லை. அட்லீஸ்ட் அவன் அதுக்குள்ள போனா அவன் கஷ்டத்தை அங்க ஏதாவது புலம்பலாம். அங்க கேட்கறவன் அவன் ஆப்வியஸ்லி பேச முடியாது. அட்லீஸ்ட் நம்ம சொல்றதையாவது கவனிக்கலாம். எப்ப நீ எதுவும் பண்ண வேணாலும் கூட பரவாயில்ல, நான் கொஞ்சம் சொல்றது கொஞ்சமாவது கேளு. அந்த மைண்ட் செட்ல உள்ள வந்து பேசுவாங்க. அதுல இருந்து அமைதி, அதுல இருந்து அவங்க தியானம், இதுல இருந்து போக 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 மக்களுக்கு வந்து அந்த ஒரு கோயில்ன்றது ஒரு முக்கியமான ஒரு இதுவா அவங்க வாழ்க்கையில வந்திருக்கும். இப்ப நமக்கு ஆனா ஃபுல்லாவே அங்க போய் குழம்பி தீர்த்துட்டோம்னா கோவிலை விட்டு வெளியில வரப்ப நமக்கே ஒரு மனசு ரிலீஃபா இருக்கும். அப்பாடா நாம இனிமேல் அந்த ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் அப்பதான் கிடைக்கும். அதுல இருந்தா அவனுக்கு அந்த மெடிடேஷன் எல்லாமே வர 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 இதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வந்தது. இது ஒரு அருமையான பாயிண்ட் தான் உண்மையாவே. ஏன்னா அது உண்மைதான், யாரும் கேட்க மாட்டாங்க. நான்லாம் ஒருத்தன்ல புலம்பி இருக்கேன். அவன் வந்து நான் ஒரு மணி நேரம் புலம்புனேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் என்ன ப்ரோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் புலம்புனான். அப்புறம் போட்டிக்கு நான் புலம்புனேன். அன்னைக்கு நைட்டு நான் புலம்ப போனவன் அவனோட யாரு கஷ்டம் பெருசுன்னு சொல்லி போட்டி போட்டு 4 மணிக்கு போன வச்சுறாங்க. எதுக்கு இதை நம்ம பண்ணோம், தூங்கி இருக்கலாமே அப்படிங்கிற கொஞ்சம். ஆனா கடவுள்கிட்ட போனா தூங்கி எந்திரிச்சா உண்மைதான். இங்க வந்து யாரு கஷ்டம், நீங்க வந்து நான் அதை தப்பா எடுத்துக்கூடாது. ஆனா நான் ஸ்டோரி எல்லாம் பாத்துருக்கேன். எவன் ஸ்டோரியுமே நல்லா இருக்காது. எனக்கு வந்து டவுட் இருந்துச்சு, ஒருவேளை எல்லாருமே கஷ்டத்துல இருக்காங்களா, யாருமே நல்லதா இல்லையா அப்படி. நான் என்னோட ஐடியில் நிறைய நான் வந்து ஸ்டோரி பார்ப்பேன். எல்லார்ட்டையுமே ஒரு சோகரில் ஏதாவது ஒன்று ஸ்டோரியில் வச்சிருப்பாங்க. நாட்டுல எல்லாருமே கஷ்டத்துல இருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். பட் அந்த ஆஸ்பெக்ட்ல நான் யோசிக்கும் போது தான் நான் விஷயம் கண்டுட்டது என்னன்னா, இங்க வந்து ஒரு காம்படிஷன் உருவாயிடுச்சு. யாரு வந்து அதிக கஷ்டத்துல இருக்கா, யாரு குறைவான கஷ்டத்துல இருக்கா, அந்த ஒரு ஏற்றத்தாழ்வு, அந்த ஒரு காம்படிஷன் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னொன்னு அந்த நெகட்டிவ் கண்டென்ட் எக்ஸ்போஸ் ஆகி அதையே போட்டு இப்போ எனக்கு ஒருத்தன் சொன்னா நல்லா இருந்தா கூட அவன் நல்லா இருக்க ஒரு பயம் இருக்கும். ஐயோ நல்ல ஒரு டிப்ரஷன் ரீல் பார்த்தானா போதும், அப்பாடா இதான் ரிலேட்டபிள் கேரக்டர் வா ஸ்டோர்ல வை அப்படி. இப்ப நீங்க சந்தோஷமா இருக்கீங்க, நீங்க ஸ்டோரியில போட்டா உங்க டிஎம் உனக்கு என்னப்பா நீ இருக்க அப்படின்றதுலயே ஒரு 10 பேரும் அதுக்கு பயந்துட்டே நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அதை போட மாட்டீங்க. உங்களுக்கு தோணாது போடணும்னு. நல்லா இருக்கும், நம்ம நல்லா இருக்கோன்ற சொல்லுவோம் அப்படின்றது தோணவே தோணாது. நீங்க போய் பாருங்க. எதுனா என்ன சொல்றேன், அந்த மாதிரி பர்சனல் வந்து காமிக்கிறதுக்கு இது இல்லைன்னா அது எதுக்கு நீ சோசியல் மீடியா கொண்டு வர? இங்க இருக்கிறவனே நெகட்டிவா தான் போட்டுக்கிட்டு இருக்கான். இங்க வந்து இப்ப நீ பாசிட்டிவா போட்டாலும் உன்னை போட்டு அடிப்பாங்கன்னு தெரியுது. எப்படா வைத்தறிச்சல் இருப்பானு இவன் எப்படா சந்தோஷமா இருக்கலாம்னு, அதுல நீ வந்து இங்க போய் உன்னோட எமோஷன் எல்லாம் காமிச்சுக்கிட்டு இருக்க. நான் என்ன சொல்றேன், அந்த மாதிரி பர்சனல் லைஃப் வந்து இதுக்குள்ள எடுத்துட்டு வரவே வேண்டாமே. அது கரெக்ட் தான். அது ஒரு அட்வைஸ் எல்லாருக்கும் பண்ணணும். பட் நிறைய பேரோட பர்சனல் லைஃபே சோசியல் மீடியாக்குள்ள தான் இருக்கு. அது எப்படி எடுத்துட்டு வெளியே போகணும். எனக்கு ஒரு ரீசெண்டா ஒரு சம்பவம் நான் கேள்விப்பட்டேன். இது வந்து கேள்விப்படல, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னா, ஒரு பொண்ணு பையன் லவ் பண்றாங்க. அந்த பொண்ணு வந்து லவ்க்கு அட்வைஸ் வந்து குரூப் சாட்ல இருக்க குரூப்ஸ் ஜிசில இருக்கவங்களோட தான் போய் கேட்குமா. அதுல இருக்கவங்கள்ட்ட ஒரு தடவை கூட காலிலே பேசுறது கிடையாது. இந்த பையனுக்கு பிரச்சனைனாலும் இந்த ஜிசில இருக்கவங்கள்ட்ட தான் போய் கேட்பான். அந்த பொண்ணுக்கு பிரச்சனைனாலும் இந்த ஜிசில இருக்கவங்கள்ட்ட தான் போய் கேட்கும். அதுல இருக்கவங்க யாரு என்ன ஒரிஜினல் பேர் கூட கிடையாது. ஆனா ஒரு லைஃப்ல எடுக்கக்கூடிய ஒரு பெரிய டிசிஷனுக்கே அங்கதான் போய் அட்வைஸ் கேட்கறாங்க. அப்போ ஒரு பர்சனல் லைஃப் உங்களுக்கு சோசியல் மீடியாக்குள்ளதான் இருக்கு.
அத முதல்ல நீங்க எடுத்துட்டு வெளியே போகணும். நான் என்ன பிரச்சனை சொல்றேன் வாழ்க்கையில இல்ல, பிரச்சனையே group ல நீதான்டா. தான் நான் என்ன இருக்கிறோம். சொல்றேன் இப்போ ஒரு கான்செப்ட் மேல வைக்கிற நம்பிக்கை, அதாவது எடுத்துட்டு போயிட்டு கோயில்ல தான் இருக்காரு, கோயில்ல தான் இது பண்ணணும்னு கிடையாது. இது நம்பிக்கைன்னு வைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு நடந்தே ஆகும்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ 50% அவர் பண்றாருன்னா மீதி 50% நீ தான் பண்ணி ஆகணும். நீ ஒண்ணுமே பண்ணாம அவர்கிட்ட வேண்டிட்டு இருந்தீங்கன்னா எப்படி நடக்கும்? 50 கூட வேணாயா, 99% நம்ம தான் செய்யணும். நம்மளால முடிஞ்ச ஃபுல் கெப்பாசிட்டியா நீ போட்டுரு உன்னோட 1% ஒர்க்ல. ஒரு நம்பிக்கை அதுக்கு மேல நீ வந்து இது பண்ணிக்க. இதுக்கு மேல என்கிட்ட இல்லப்பா, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிட்டேன். மிச்சது அந்த 1% ஹோப் நீ ஏன்னா முழுசா வை, நிறைய பேர் அவ்வளவுதான். சொல்றாங்க, இதுக்கு மேல எல்லாம் மேல இருக்கிறவன் பாத்துப்பான். இல்ல நிறைய பேர் சொல்றாங்க என்கிட்ட, அவ்வளவுதான். இந்த மாதிரி நான் வந்து வேண்டுனேன் ஆனா நடக்கல அப்படின்ட்டு. வேணுனது செஞ்சா ஓகே, நீ அதுக்கு அந்த விஷயத்த ப்ராக்ரஸ் பண்றதுக்கு நீ என்ன பண்ண? அதான் நான் ஒரே வேண்டினல, இது என்ன ப்ராக்ரஸ்? அவர் சொன்னதை நீ ஃபாலோ பண்ணியா அப்படின்னு. இல்ல இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஒருத்தர் கூட என்ன கேட்டேன், நான் அவங்ககிட்ட சொல்றதெல்லாம் ஒண்ணுதான், நீ அவர் சொன்னதை ஃபாலோ பண்ணியான். அவர் சொன்னது டாக்டர் ஃபாலோ பண்ணிருக்க மாட்டான் எதுவுமே. அதுல இருக்க நல்லது கெட்டது, அதுல இருக்க ரூல், அதுல என்ன போட்டிருக்குன்னா நீ ஹார்ட் ஒர்க் பண்ணு, அந்த எஃபர்ட்டுக்கான பலனை வந்து நான் கொடுப்பேன். யூ ஷோ வாட் எவர் யூ டூ யூ வில் ரீப் த ஹார்வெஸ்ட் அப்படின்றதா இருக்கும். ஆனா இவன் அதெல்லாம் பண்ணிருக்க மாட்டான். டைரக்டா ஹார்வெஸ்ட் தான், நேரா ஜங்ஷன் தான் போகணும். எல்லா இதுலயும் எல்லா புத்தகத்திலயும் இதே ஒண்ணுதான் போட்டிருப்பாங்க. உன் வேலையை நீ பாரு, அவ்வளவுதான். குடுக்கறது இப்ப எனக்கு அது கண்டென்ட்மெண்டா இருக்கு. எனக்கு ஃபீல் ஆகுது, இப்ப நான் ஹார்ட் ஒர்க் பண்றேன், நாளைக்கு அது ஹிட் ஆகுது அது அவரு கடவுள் கையில இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது எதா இருந்தாலும் ஒரு வேலையை நல்லதுக்கு தான் வந்துச்சுன்னா நல்லதுக்கு தான், வராம இருந்தா நல்லது. ஒரு கண்டென்ட்மெண்ட் நமக்கு கிடைக்குது இல்ல, நம்ம அந்த ரிசல்ட் அவ்வளவா ஃபோக்கஸ் பண்றது இல்ல. அதுல இருந்து டைவர்ஷன் வந்தது. நம்ம இங்க ஒரு என்னோட மோட்டோ நான் அதே தான் வச்சிருப்பேன். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது, நீ உன் வேலையை செய், தட்ஸ் ஆல். இதுவும் நல்லதுக்குதான் பண்ணா, அந்த மாதிரி எடுத்துட்டு போய் அவ்வளவுதான். இதுவும் நல்லதுக்கு. நாளைக்கு வந்து நாளைக்கு எதனா ரொம்ப மோசமான நியூஸா எதனா ஒரு அது கமெண்ட்ல போயிட்டு நாகி இதுவும் நல்லதுக்கு தானடா. சும்மா இருங்கடா. ஆல்ரெடி நேத்து போட்ட வீடியோக்கே என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கானுங்க கமெண்ட்ல. அண்டர் பெல்ட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கேன் காலையில இருந்து. ரிப்ளை ஞாபகம் இருக்காடா ஸ்பைக்கு? காலையில இருந்து ரிப்ளைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கேன். அதான் ஒரு பேசிக்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா இருக்காருன்னு நம்புங்க. ஆனா எது மாதிரி நம்பிக்கை எப்படி சொல்றது, இங்கதான் இருக்காரு இதுதான் நடக்கும்னு சொல்லிட்டு நான் இது பண்ணி போனீங்கன்னா நீங்க வந்து அவரை நம்பாம நம்மளா இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ண விஷயங்கள் மேல நம்பிக்கை வைக்கிறீங்கன்னு அர்த்தம். நான் சொல்றது நம்பிக்கை மனிதர் மேல வைக்க வேணாம். எல்லா ரிலீஜனோட ஸ்டஃப்பும் உங்களுக்கு நீங்க ஆன்லைன்ல எல்லாத்துலயுமே அவைலபிளா இருக்கு. கோ சர்ச் ஃபார் யுவர் செல்ஃப். அதுல எதனா உங்களுக்கு நம்பணும், அதுல இருந்து நல்ல விஷயம் எதாவது கிடைக்குதுன்னா எடுத்துக்கோங்க. அட் சேம் டைம் உங்களோட மாரல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என் ஒப்பீனியன்ல. நீங்க அதை வந்து கடவுள் நம்பிக்கை எனக்கு பர்சனலா இருக்கு. ஸோ ஐ வுட் ஸ்டில் இன்சிஸ்ட், நீங்க வந்து தேடி பாருங்க, உங்களுக்கு நம்பிக்கை கிடைக்கும், கடவுள் மேல நம்பிக்கைன்னு சொல்லலாம். பட் நான் என்ன சொல்றேன்னா, எதுவுமே ஒரு 2வது கமாண்ட்மெண்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கமாண்ட்மெண்ட். செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது என்னன்னா லவ் அதர்ஸ் ஆஸ் யூ லவ் யுவர் செல்ஃப்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம சுத்தி இருக்கவங்கள நம்ம நேசிக்கிறதும் சரி, நம்ம நேசிக்கிறதும் சரி, இதை ரெண்டுத்தையுமே ஒழுங்கா பண்ணாலே லைஃப் வந்து நல்லா இருக்கும். அந்த என்ன இன்ஃபுளுன்ஸ் லீவ் பண்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கமாண்ட்மெண்ட் எனக்கு தெரிஞ்சு முக்காவாசி ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா செல்ஃபா அவன் இந்த ப்ராப்ளத்தை பத்தி ஒரு 2 நிமிஷம் உட்கார்ந்து டீப்பா யோசிச்சாலே சால்வ் பண்ணுவான். எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயத்துக்கு நான் நம்பிக்கை வேணுமா வேணாமா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவனே சுயமா யோசிச்சு முடிவெடுக்க வேண்டியது. கரெக்டா? சுய எப்படி சொல்றது, அவனே அவனுக்கு யோசிக்கிற தன்மையே இப்ப போயிடுச்சுன்ற நிறைய பேருக்கு. அதுதான் இங்க இந்த சோசியல் மீடியால பாதி பேர் பிரச்சனைனா பிரச்சனைக்கு சொல்யூஷனை தேட மாட்டானுங்க, உட்காந்து டெம்ப்ளேட் தேடிட்டு இருக்கானுங்க ஏதோ ஸ்டோரியில வைக்கலான்னு. வந்து ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல போய் பாருங்க, இஷ்யூ பத்தி எல்லாம் பேசியிருக்க ஸ்டோன் எமோஜி போட்டிருப்பாங்க, ப்ரோ அப்படின்னு போட்டு கண்டென்ட் போட்டு மண்டை ஓடு, அப்படி இல்லைன்னா ஓஎஃப் டிடெக்டட் ஒப்பீனியன் ரிஜெக்டட் இப்படி இருக்கும். இல்லைன்னா என்னென்னோ இந்த மாதிரி வந்து அந்த காமெடிக்கு என்னவோ கண்டென்ட் போடுறது, அதுக்கு தகுந்த மாதிரிதான் போடுறது. அது மாதிரிதான் வருமே அப்படியே அந்த டாபிக்கை பத்தி இஷ்யூவை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. நான் சொல்றேன், கடவுள் இருக்காரா இல்லையா உங்களுக்கு ஒவ்வொரு ரிலீஜியனோட டாக்டர் எல்லாமே நெட்ல அவைலபிளா இருக்கு. போங்க போய் தேடுங்க, படிங்க.
உங்களுக்கு நிறைய நம்பிக்கை பேருக்கு வருதுன்னா இல்லடா நம்பிக்கை நீ வைங்க. சொல்றல நிறைய வைக்காம பேருக்கு இங்க போய் படிக்கிறதுக்கே உங்களுக்கு அது வலிக்குது, சயின்ஸ் அதான் ரீசன் பிரச்சனை. வச்சு நான் என்ன சொல்றேன், பேசாம ஆடியோ கூட என்ன பாஸ் படிக்க ஆடியோ சொல்றீங்க? கூட இருக்கு, போட்டு விட்டு நீ பாட்டு கேளு. அதுக்கு நிறைய சோர்சஸ் அவைலபிளா இருக்கு. யாரும் சொல்றாங்க நம்ப வேண்டாம். உனக்கே ஒரு டீடைல்ஸ் நீ பார்க்கும்போது இதுதான் அவைலபிளா இருக்குங்கும் போது நம்பர்னு தோணுச்சுன்னா நம்பலாம். அப்புறம் டிசிஷன் எடுக்கிறது ரைஸ். நான் இந்த இதுல ஒரு சொல்லிக்க விரும்புறது என்னன்னா, நான் பர்சனலா வைக்க வேண்டியது வாட் இன்ஃப்ளூயன்ஸ் யூ லீவ் பிஹைண்ட். என்ன இன்ஃப்ளூயன்ஸ் நீங்க மேக் பண்றீங்கிறத வந்து ஒரு நிமிஷம் திங்க் பண்ணி பார்த்தாவே நம்ம சொசைட்டி நல்லா இருக்கும். ஏன்னா இத சென்சிட்டிவா பேசன்னு சொல்லலாம். பட் எத்தனையோ சைல்டு மர்டர் அந்த கர்மம்லாம் நடக்குது. அதெல்லாம் வந்து நீங்க அந்த சின்ன பசங்க தான், 17 வயசு பசங்க, 15 வயசு பசங்க தான் நிறைய பேர் அந்த மாதிரி கிரைம் எல்லாம் பண்றாங்க. அவங்களுக்கு எல்லாம் எங்க இருந்து பெருசா இன்ஃப்ளூயன்ஸ் வரப்போகுது? நம்ம போடுற கண்டென்ட்ல இருந்து தான் வருது. நம்ம நினைக்கிறோம் சும்மா நம்ம ஒரு மெயின் பேஜ் தான் வச்சிருக்கோம், நம்ம ரெடிட் பேஜ் தான் வச்சிருக்கோம், நம்ம என்னடா பண்றோம் அப்படிலாம் இல்ல. அதுலயும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. அதுலயும் நீங்க 4 பேரை தவறான பாதையில கொண்டு போகணும்னு நினைச்சா கொண்டு போகலாம், கரெக்டான பாதையில கொண்டு வரணும்னு நினைச்சா கொண்டு வரலாம். நான் ஒன்னும் நீங்க என்டர்டைன்மெண்ட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அப்படி பண்ணுங்க அப்படிலாம் சொல்ல. பட் ஒரு கெட்டது நடந்தா அதை பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கிறது. இப்போ ரீசெண்டா கூட இந்த மாதிரி வந்தப்போ டெம்ப்ளேட்ஸ் நிறைய ஷேர் பண்ணாங்க. ஒரு ஒரு நான் கூட போஸ்டர் ரெடி பண்ணி போடலாம். அதை ஷேர் பண்றது என்ன யூஸ் இருக்கு? அதை பத்தி டீடைல்ஸ் ஷேர் பண்ணலாம். என்ன நடந்துச்சு, என்ன கேஸ் நடக்குது, எப்படி அதுக்கு விவாதம் பண்ண போறாங்க, அதை பத்தி ஷேர் பண்ணலாம். அதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க, அதை பத்தி பேசுங்க. அண்ட் என் ஒப்பீனியன்ல இன்னொருத்தரை தவறா தூண்டுற கண்டென்ட்டை வந்து தவிர்க்கலாம். நான் முதலே சொன்ன அந்த மீம் மாதிரி ஒருத்தரை ஒரு தவறான பாதையில வந்து தள்ளக்கூடிய கண்டென்ட்டை வந்து நீங்களே தவிர்க்கலாம். லைஃப் நல்லா இருக்கும். இன்னொன்னு சொல்லணும் வந்தேன். இப்போ நான் எனக்கு இதை வந்து பத்தி பேச இது வந்து வேண்டியது நிறைய நானும் இருக்கு. செவனும் நைட் டைம் பேசிட்டு இருக்கும் போது மோஸ்ட்லி நான் இதை தான் இழுப்பேன். என்னன்னா இப்போ சயின்டிபிக்கலா பார்த்து நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜோரோ இவன் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இல்ல, பட் நான் வந்து ஹையர் பவர் இருக்குன்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சில பேர் வந்து சயின்டிபிக்கலா போறேன்ட்டு அப்படி எதுவுமே கிடையாது, ஸ்பேஸ் வந்து இப்படிதான் உருவாச்சு அப்படின்றத ஒரு கவுண்டர் பாயிண்ட் வைப்பான். அதை பத்தி நான் உங்க கூட சொல்லியிருக்கேன் நிறைய வாட்டி. இந்த மாதிரி எதிரியுமே ஃபெய்த் இல்லாம இருக்கானுங்களா அப்படின்ட்டு. இப்போ எனக்கு இவனுக்கு ஏதோ ஒரு ஹையர் பவர் இருக்குன்னாது நாங்க அது மேலேயாவது ஃபெய்த் வச்சு உட்காந்துருப்போம். ஓகேவா? அவனுங்க வந்து எதிரியுமே ஃபெய்த் இல்லாம இருக்காங்க. இது எப்படி கான்செப்ட் வருதுன்னா, இந்த மாதிரி பிக் பேங் தியரி அந்த இதுல இருந்து ஸ்பேஸ் வந்து உருவாகி அது வந்து மேட்டர்ஸ் கிளம்ப் ஆகி தான் வந்து பிளானட்ஸ் உருவாச்சு, அதுல இருந்து தான் ஈகோ சிஸ்டம் வருது. இப்படி ஒரு சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. ஓகே, பட் அதுவே சயின்டிபிக் இது எப்படி சொல்லலாம்? இப்ப பிக் பேங் தியரி எங்க இருந்தது? சிம்பிள் தான். நான் சொல்றேனே, உங்களுக்கு ஒரிஜினலா அவைலபிளா இருக்க டேட்டா ஆஃப் சயின்ஸ் நீங்க எடுத்து பாருங்க. நான் எடுத்து பார்த்திருக்கேன். நான் தெரிஞ்ச நாலேஜ் வச்சு சொல்றேன். மேபி ஐ குட் பி ராங். வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் நிறைய டேட்டா இருக்கு சயின்ஸை பொறுத்த வரைக்கும். நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். அதை பத்தி அந்த ஃபீல்ட்ல போகணுன்றது என்னோட ஆசை எல்லாமே. நான் படிச்ச வரைக்கும் சொல்றேன், எங்கேயுமே உங்களுக்கு கடவுள் இல்லைன்றதுக்கு ஒரு சாலிடா சயின்ஸ்ல உங்களால ப்ரூஃப் சொல்லவே முடியாது. தேர் இஸ் நாட் ப்ரூஃப் லைக் தட். அண்ட் கடவுள் இருக்காருங்கிறதுக்கு சயின்ஸ்ல ப்ரூஃப் கிடையாது. இப்போ சயின்ஸை நான் சும்மா சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு செஸ் கேம் நீங்க பாக்குறீங்க, உங்களுக்கு கேமை பத்தி எதுவுமே தெரியாது, 2 பேர் செஸ் ஆடிட்டு இருக்காங்க. சோ அவங்க காயினை நகர்த்தி ஒரு காயினை வெட்டுறதை வச்சு நீங்க என்ன பண்றீங்க, ஒருவேளை இதுதான் ரூல்ஸா இருக்குமோ ரூல்ஸை ப்ரெடிக்ட் பண்றீங்க. அவங்க ஒரு செகண்ட் தவறான காயினை மூவ் பண்ணாங்கன்னா நீங்க இருக்கிற ரூல்ஸை பூரா அடிச்சுட்டு முதல்ல இருந்து இருந்துடும். இதோட இன்டென்சிட்டி சொல்லணும்னா உங்களுக்கு எயின்ஸ்டைனோட கிராவிடேஷன் லாஸ் தான் நம்ம இப்போ யூஸ் பண்றோம் பெரும்பாலும். இப்போ குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல வந்து அந்த லாஸ் வந்து வேலை செய்யாது. அதுல இருக்கக்கூடிய சபாட்டமிக் பார்ட்டிகல்ஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அதுதான் எல்லாத்தையுமே மேக் பண்ணுது நம்ம யூனிவர்ஸே. இப்ப அதுல நீங்க ஒரு புதுசான ஒரு லா டிஃபைன் பண்ணீங்கன்னா ஐன்ஸ்டீனோட லா மொத்தமும் தப்பாயிடும். அது ஆல்ரெடி இப்ப இன்னைக்கேட்டா தான் இருக்கு. சோ நீங்க எதுல நம்புறீங்க, இதனால கடவுள் இல்லைன்னு சொல்றீங்களோ அதுவே உங்களுக்கு உண்மையா என்னன்னு தெரியாது. பேசிக்கா சொல்லணும்னா சயின்ஸ்ன்றது அவ்வளவுதான். வெளியிலேயே சொல்லணும்னா இப்போ இவன் சபாட்டமிக் பார்ட்டிகல்ஸ்னு சொல்றான்ல, டார்க் மேட்டர்னு ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து ஒரு தியரிட்டிக்கல் மேட்டர். ஓகேவா? அதுதான் வந்து இந்த யூனிவர்ஸ் வந்து 90% ஆஃப் த இது வந்து டார்க் மேட்டர் தான் கம்போசிட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் நம்புறாங்க. ஆனா அதே ஒரு நம்பிக்கை தான் இல்லங்க. அதே தியரி நான் சொல்றேன். இப்ப ஹியூமன் பாடி இவ்வளவு காம்ப்ளெக்ஸா இருக்குல்ல, இவ்வளவு காம்ப்ளெக்ஸான பீயிங் வந்து தானா உருவாக்குறதுக்கான சான்சஸே கம்மி தான். அது வந்து யாரோ ஒருத்தர் உருவாக்குன சான்சஸ் வந்து ஜாஸ்தி. ப்ராபபிலிட்டி வைஸ் சொல்றேன் நான். ப்ராபபிலிட்டி யாரோ ஒருத்தர் உருவாக்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி, தானா உருவாகிறத விட அது ஜாஸ்தி. பட் நம்ம இப்போ சயின்ஸை பத்தி நம்புறோம்ல, ஏத்திசம்ல இருக்கவங்கள்ட்ட இப்ப கேட்டீங்கன்னா தெரியாது. ஏன்னா இங்க ஆக்சுவல் டேட்டா வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்றதை விட நிறைய ஓன் டேட்டா தான் இன்ஃபுளுன்ஸ் ஆகுது. 2 சைட்லயுமே சொல்றேன் நான். கடவுள் இருக்காருங்கிற சைட்லயும் சொல்றேன், கடவுள் இல்லைன்ற சைட்லயும் ஆக்சுவல் டேட்டாவை தாண்டி நியூ டேட்டா இன்ஸ்டால் ஆகுது. அதுதான் போய் இதாகுது. நான் என்ன சொல்றேன்னா, என்ன கூட நம்பாதீங்க. நான் கூட தப்பா இருக்கலாம். போங்க, டேட்டா ஊருப்பட்ட டேட்டா இருக்கு, அவைலபிளா இருக்கு, உங்களுக்கு தேடி பாருங்க, உங்களுக்கே தெரியும். லேர்ன் ஃப்ரம் யோர் லைஃப். உங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீங்க லேர்ன் பண்ணுங்க. நெட்ல தேடி பாருங்க, நிறைய ஊருப்பட்ட டேட்டா கிடக்கும் உங்களுக்கு. எதுலையுமே உங்களுக்கு வந்து அதை வச்சு நீங்க நம்புங்க. உங்களுக்கு அவைலபிள் டேட்டான்னு ஒன்று இருக்கும்ல. நீங்க வந்து இன்னொருத்தர் சோசியல் மீடியா இந்த ரீல்ஸ் வரும், அதெல்லாம் பயங்கர கொடூரமா இருக்கும். டைனோசார் வந்து இந்த இடத்துல பதுக்க வச்சிருக்காங்க நாசா,
நாசா வந்து நம்ம இங்க இருந்து போக கூடாதுக்காக இந்த இடத்துல தெரியாம வெயில் மோசம்டா. போட்டுருக்கு, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஒண்ணும் இல்ல, ஒரு அதெல்லாம் நீங்க நார்மல் நம்பாம இது செடிமெண்டேஷன் ப்ராசஸ்ல ஒரு எப்படி சொல்றது, பாக்குறதுக்கு ரவுண்டா வந்து உருவாயிருக்குடா, ஒரு கிணல் உருவாயிருக்குடா. இது ஆறு வந்து அடிச்சிட்டு போய் எரோஷன்ல ஒரு மாதிரி ரவுண்டா வந்து கேவ் மாதிரி இதுவாயிருக்கு. ஆனா ஒரு பாக்குறதுக்கு பிரிட்ஜ் மாதிரி இருக்கு. உடனே அது வந்து இப்ப கீழே இருக்கிற அந்த ரவுண்டை மட்டும் பார்த்துட்டு இது வந்து வெளி உலகத்துக்கு யூஸ் பண்ற போர்ட்டல் அப்படின்ட்டு கதை ஓட்டானுங்க. அதான் சொல்றேன், இது சாமி சொன்ன மாதிரி தான். இப்போ நாங்க சொல்றதுக்கு கூட, இப்போ நம்ம பாடல பேசுறதுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஒப்பீனியன் தான் சொல்லிட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து இதுல அதான் நம்மளோட நாலேஜ் ஷேர் பண்றோம். இப்போ உங்களுக்கு ஏதாவது இதுல டவுட் இருக்கு அப்படின்னா நாங்க எங்க சைடு கேட்டீங்கன்னா நாங்க கிளாரிஃபை பண்ணுவோம். இல்ல எனக்கு வந்து இதையும் தாண்டி பார்க்கணும்னா மல்டிபிள் சோர்சஸ் இருக்கு. அதுக்காக எல்லா சோர்ஸும் உண்மையாவும் இருக்க முடியாது, எல்லா சோர்ஸும் பொய்யாவும் இருக்க முடியாது. ஸோ டூ யுவர் ஓன் ரிசர்ச் அண்ட் பிலீவ் வாட் யூ டூ யுவர் ஓன் ரிசர்ச். அதுதான் நான் சொல்றேன், சயின்ஸை பத்தி ரிசர்ச் பண்ணுங்க. உங்களுக்கு உண்மையா காட் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு, காட் கிடையாதுன்னு சொல்லி சயின்ஸ் சொல்லுது, நமக்கு ஒரு ப்ரூஃப் சொல்றாங்க, தேடி பாருங்க அந்த ப்ரூஃப் எங்க இருந்து வருதுன்றத ரிசோர்ஸ் எடுங்க. நான் அப்படிதான் பார்த்தேன். எனக்கு கோபம் ஆயிடுச்சு, என்னடா கடவுள் கடவுள்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் கோவமாய் அப்படிதான் ரிசர்ச் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கிளியரா தெரிஞ்சு, எங்கேயுமே உங்களுக்கு வந்து காட் இல்லைன்றதுக்குலாம் பெருசா ப்ரூஃப் இல்ல சயின்ஸ்ல. அதை ரிலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஐ குட் ஹவ் அவார்டட் ஃபியூ டாபிக்ஸ். நான் சிலதை பார்க்காம கூட இருந்திருக்கலாம். அதான் என்ன நம்பாதீங்க, நீங்க போய் சர்ச் பண்ணி பாருங்க. சர்ச் யுவர் ஓன், மேக் யுவர் ஓன் ரிசர்ச். உங்களுக்கு அப்படி ஒரு பாயிண்ட் கிடைச்சா நீங்க கேரண்டிடா நம்பலாம்ல. உங்களோட நாளைக்கு உங்கள்கிட்ட நம்பி வரவங்கள்ட்ட கூட நீங்க சொல்லலாம்ல, தம்பி அதெல்லாம் இல்லப்பா அது பொய், இதை பாருங்க, உங்களுக்கு ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கவும் இருக்கும். அதுதான் நான் சொல்றேன், நீங்க ஒரு ஆஃப் பேக்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுட்டு அதை வச்சு நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது ரொம்ப தவறா போகும். நான் ஏற்கனவே பண்ணிருக்கேன் சின்ன வயசுல. நான் சொன்னேன்றதை விட நீங்களா ஒன்னு இது பண்ணி போனா கூட ஆல்வேஸ் எவ்ரிஒன் ஹாஸ் அ ஒப்பீனியன். நீங்க வந்து உங்களோட ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்குன்னா அது உங்களோட ஒப்பீனியன். வேற ஒருத்தன், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தன் ஃபெய்த் இருக்குன்னு ஒருத்தனுக்கு வந்து இந்த மாதிரி இல்லன்னு பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க, இவனுக்கு இது ஒரு பெர்ஸ்பெக்டிவ், அவனுக்கு அது ஒரு பெர்ஸ்பெக்டிவ். ரெண்டு பேரும் கோஎக்ஸிஸ்ட் ஆகலாம். எனக்கு இந்த ஐடியல்ஸ்பா, உனக்கு இந்த ஐடியல்ஸா, ஓகே அவ்வளவுதான். அதை விட்டுட்டு இல்ல இதுதான் உண்மை இதுதான் இதுன்னு சொல்லிட்டு டிபேட் பண்ண ஆரம்பிச்சாதான் பிரச்சனையே வருது. சிம்பிளா சொல்லணும்னா மேக் யுவர் ஓன் ஒப்பீனியன் பட் வித் ஃபேக்ட்ஸ். அவ்வளவுதான். கோ ரிசர்ச் ஃபார் யுவர் ஃபேக்ட்ஸ் அண்ட் தென் மேக் யுவர் ஓன் ஒப்பீனியன். அவ்வளவுதான். அது யூஸ்ஃபுல்லா இருக்கு. என்னோட ஒப்பீனியனை மேக் do the same thing. நீங்களும் போய் உங்க ஃபேக்ட்ஸை தேடி பார்த்து அந்த ஃபேக்ட்ஸ் வச்சு உங்க எக்ஸாம்பிளுக்கு சில சினாரியோஸ் சொல்லலாம். ஓகேவா, அதாவது இருக்காருன்றதுக்கு சில சினாரியோஸ் இருக்கும், இல்லன்றதுக்கு சில சினாரியோஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி இதை சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இருக்குன்ற இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கல்ச்சர்லையும் இதான் ஒன்றாவது இருக்குது. இப்போ பழைய காலத்து இது டெம்பிள்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, தஞ்சாவூர் கோயில்லாம் அவன் அவ்வளோ கரெக்டாக கட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அவன் டிசைன் பண்ணான் அந்த டைமில் அப்படின்னு சொல்லிட்டு வி ஹேவ் நோ க்ளூ. இன்னி வரைக்கும் ஃபிகர் அவுட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, எப்படி அது கட்டியிருக்காங்களோ, எப்படி வந்து இது என்ஜினியரிங் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வரைக்கும் நம்ம யோசிச்சுட்டு தான் இருக்கோம். ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயம், இன்னி வரைக்கும் டவுட்டாக தான் இருக்குது. அது வந்து ஒரு சூப்பர்ஸ்டிஷன் இருக்கு. நான் வந்து இதுக்கு உண்மைன்னு சொல்லல, பட் ஒரு சூப்பர்ஸ்டிஷன் இருக்கு. இது வந்து காடோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர்ஸ்டிஷன் தான் இருக்கு, நான் ஃபேக்ட்ஸா சொல்லலை. ஓகேவா, இது ஏன் நான் மறுபடியும் மல்டிபிள் டைம்ஸ் சொல்றேன்னா, நான் பார்த்துட்டு வந்த இன்ஃபர்மேஷன் வந்து இது தப்பாகவும் இருக்கலாம், உங்களுக்கு வேற எதுவும் இருக்கலாம், அதான் நான் சூப்பர்ஸ்டிஷன் சொல்றேன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஒரு ரிலீஜனை சொல்றேன்னா, இன்னொன்று வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு இப்போ பைபிள்ல வந்து ஒரு இது இருக்கு, உனக்கு தெரியும்லடா, மல்டிபிள் வெர்ஷன்ஸ் இருக்கு, நீ கூட என்கிட்ட சொன்னு நினைக்கிறேன், எல்லாமே இன்டர்கனெக்ட் ஆகுது அப்படின்னு. எல்லாமே இன்டர்கனெக்ட் ஆகுதுன்னு சொன்னியடா, என்னதுடா? இல்ல, பைபிள்ல பொறுத்த வரைக்கும் என்னன்னா 2500 வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு புக். அகைன் ஐம் சேயிங் ஃபேக்ட்ஸ் வகையா வந்து ஐ மேபி ஃபியூ டேஸ் ராங்கா இருக்கலாம், ஸோ செக் யுவர் ஓன் செல்ஃப். இப்போ நான் எனக்கு தெரிஞ்சது சொல்றேன்னா, பைபிள்ல வந்து நிறைய மல்டிபிள் புக்ஸ் சேர்ந்தது தான் பைபிள். அதுல ஒரு புக்கு வந்து ஆல்மோஸ்ட் 2005, ஜீசஸ் பிறந்ததுக்கு 2500 இயர்ஸ் முன்னாடி எழுதப்பட்ட புக்கு. பட் அந்த புக்ல இருக்க எல்லா ப்ராஃபஸிஸும் வந்து ஜீசஸ் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு. இவர் என்னென்ன பண்ணாரோ அது அத்தனையுமே அந்த புக்ல இருக்கு. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப க்ரூசிஃபிக்ஷன் பண்றவங்களுக்கு எல்லாம் காலோட எலும்பு வந்து உடைப்பாங்க, ஏன்னா சீக்கிரம் சாவாங்க. பட் வந்து அந்த ப்ராஃபஸில வந்துட்டு கால் எடுத்து ஒரு, அதாவது குரூசிஃபிக்ஷன்ல வந்துட்டு குரூசிஃபிக்ஷன்ல ஒரு ஆள் சிலுவையில இருக்கும், அதாவது ரோமன் வே ஆஃப் கில்லிங். ஓகேவா, அது வந்து ஒரு ஜீசஸை தான் குரூசிஃபை பண்ணாங்க அப்படிலாம் இல்லை. அது பேசிக்கா என்னன்னா, சிலுவையில வந்து அடைச்சிருவாங்க, மூச்சு திணறி சாவர வரைக்கும் அங்க சிலுவையிலே இருக்கணும். அது சீக்கிரமா சாகிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, காலோட எலும்பு வந்து உடைப்பாங்க. ஸோ அப்போ நம்ம முன்னாடி லீன் பண்ணுவோம், அப்போ மூச்சு திணறல சீக்கிரமா செத்துருவோம். ஆக்சுவலா ஜீசஸ்க்கும் கால் எலும்பு உடைக்க வேண்டியதுதான். பட் ஆனா அவருக்கு முதல்ல 2500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ப்ராஃபஸிலே வந்து எந்த ஒரு எலும்பும் உடையாம தான் அவர் வந்து சடலமா சாவாருன்றது இருக்கும், ஒரு சம்திங் லைக் தட் இருக்கும்.
ஸோ இவர் இறக்கும் போதும் பாத்தீங்கன்னா ஒரு காலை உடைக்கிறதுக்கு வருவாங்க, அதுக்கு முன்னாடி ஒரு மூச்சு இல்லாம இருப்பாரு. அப்போ வந்து செஸ்ட்ல குத்துவாங்க ஸ்பியர்ல, அப்ப பார்க்கும்போது இறந்துட்டாருன்றது தெரியும், அப்படியே பாடி எடுத்துருவாங்க. ஸோ காலை உடைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஆல்மோஸ்ட் 200 and something ப்ராபசிஸ் இருக்கும். அதெல்லாம் அவர் ஃபுல்ஃபில் பண்ணாருங்கிறது எழுதி இருக்கு. யூ கேன் கோ செக் யுவர் செல்ஃப். நீங்களே அந்த டேட்டாவை வந்து எடுத்து பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்காருங்கிறதுக்கும் அகைன் நீங்க இந்த பிக் பேங் தியரின்னு ஒரு ஷோ இருக்கும், அதுல கூட பாத்தீங்கன்னா ஷெல்டன் சொல்லியிருப்போம், அந்த கிராவிட்டி வந்து இவ்வளவு ப்ரிசைஸா இருந்தா மட்டும்தான் லைஃப் எக்ஸிஸ்ட் ஆகும், கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் எக்ஸிஸ்ட் ஆகாது, கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் எக்ஸிஸ்ட் ஆகாது. எவ்வளவுனா உங்க முடி ஸ்டாண்ட் இருக்குல்ல, அது அளவுக்கு இன்க்ரீஸ் ஆனா கூட லைஃப் எக்ஸிஸ்ட் ஆகாது. இந்த மாதிரி 12 டிஃப்ரெண்ட் குவான்டிட்டிஸ் இருக்கும். அந்த 12 டிஃப்ரெண்ட் குவான்டிட்டிஸும் ஒரு துளி அளவு இன்க்ரீஸ் ஆனா கூட லைஃப் எக்ஸிஸ்ட் ஆகாது, துளி அளவு குறைந்தாலும் எக்ஸிஸ்ட் ஆகாது. இவ்வளவு ப்ரிசைஸா இருக்குன்னா இட் ஸ்ட்ராங்லி சஜஸ்ட், ப்ராபபிலிட்டி வைஸ் சொல்றேன், சஜஸ்ட் தட் தேர் இஸ் a கிரியேட்டர். அதுதான் வந்து ஒரு கிரியேட்டர் இருக்காருங்கிறதுக்கான பாசிபிலிட்டி தான் ஜாஸ்தி இல்லாததோட. அகைன் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லை, நீங்க போய் உங்களோட ஃபேக்ட்ஸ் வந்து தேடலாம். தவறா இருந்தா என்கிட்டயும் சொல்லுங்க, நானும் அதை மாத்திப்பேன். அதனாலதான் ஸோ இந்த மாதிரி இருக்காருன்றதுக்கும் இல்லைன்றதுக்குமே நிறைய ப்ரூஃப் இருக்கு. இப்ப ஆடம் அண்ட் ஈவுங்கிற 2 பேரும் பிறந்தாங்க, அதுல இருந்தா லினேஜ் வந்துச்சுங்கிறதுக்கு பெருசா நமக்கு ப்ரூஃப் கிடையாது. ஏன்னா பைபிள் வகையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் டேட் எவ்வளவு போகுதுன்னா ஒரு 8,000 வருஷமோ 9,000 வருஷமோ தான் போகுது. நான் கிறிஸ்டியன் தான், நான் பைபிள் தான் நம்புறேன். பட் அதுவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9,000 வருஷம் தான் போகுது. பட் மனிதன் வந்த லினேஜ் பாத்தீங்கன்னா ரொம்ப முன்னாடி போகும். ஸோ உங்களுக்கு அகைன் யூ ஹேவ் டு கோ அண்ட் மேக் யுவர் ரிசர்ச் அண்ட் தென் நீங்க வந்து நம்பலாம். உங்களோட ஒப்பீனியனும் நீங்க ஸ்ட்ராங்கா வைக்கலாம். அப்போ நீங்க உங்க ஒப்பீனியன் வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது இட்ஸ் மோர் வேலிட். நம்ம ஒரு ஹாஃபான ஃபேக்ட்ஸை மட்டும் தெரிஞ்சுட்டு ஒரு ஒப்பீனியனை வச்சு ஒரு ஒப்பீனியன் நம்ம வைக்கும் பொழுது அதை வந்து ஒருத்தர் நம்புறான். இப்ப இன்ஸ்டாலே நிறைய பேர் ரீல்ஸ் பார்த்திருப்பீங்க, எக்கச்சக்கமா சொல்லியிருப்பாங்க இந்த மூன் வந்து ரெட் கலர்ல ரத்தம் ஒழுக போகுது அப்படின்லாம் கூட நிறைய அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனா அப்ப அதெல்லாம் பத்தி இன்ஃபர்மேஷனே தவறான இன்ஃபர்மேஷன், அப்படிலாம் இருக்காது. இப்ப நீங்க அந்த ரீலை பார்த்துட்டு நீங்க போய் ஒருத்தர் சொல்றீங்களே இந்த மாதிரி நிலா வந்து ரெட் கலர்ல மாற போகுதுடா, நீங்க ஒரு 4 பேர்ட்ட போய் இன்ஃபுளுன்ஸ் பண்ணும்போது அது ரொம்ப தவறா போகும். அவன் போய் 4 பேர்த்திட்ட பண்ணுவான், அப்படி மாறிடும் இல்லையா? ஸோ நீங்க ஒரு ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒப்பீனியன் நீங்க வைக்கும்போது உங்க பர்சனாலிட்டி ஒன்று ஃபார்ம் ஆகும், உங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் வந்து உருவாகும், உங்களுக்குங்கிற ஒரு வே ஆஃப் லைஃப் வந்து உருவாகும். நாளைக்கு உங்களை பார்த்து 4 பேர் இன்ஃபுளுன்ஸ் ஆகும். தென் தான் அப்பதான் நீங்க வந்து ஒரு பர்சனா மாறுறீங்க. அப்பதான் சொல்றேன், நீங்க நோ மேட்டர் வாட் யூ டூ யூ வில் ஹேவ் an impact on the world. அந்த மாதிரி நீங்க ஒரு ஒப்பீனியன் மேக் பண்ணும்போது. அடுத்து எல்லோ உங்களோட இதை சொன்ன, நீ மட்டும் தான் உன்னோட இதை ஷேர் பண்ணல, உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஷேர் பண்ணிட்டீங்கன்னா நல்லா ஒரு ஹோலா இருக்கும். என்னத்த சொல்றது, என்னய்யா இவ்வளவு நேரம் உட்காந்து என்ன சொல்றது, என்னென்னவோ சொல்றீங்க. எனக்கு வீட்டுல ஃபோர்ஸ் பண்றாங்க. இப்ப நான் சர்ச்சுக்கு அந்த மாதிரிலாம் போகலன்னு வச்சுக்க, போக மாட்டேன் அப்பா, நான் போக மாட்டேன்ப்பா, நான் வரலப்பான்னு சொன்னேன்னு வச்சுக்க, வீடு 2000 அடிச்சு இழுத்துட்டு போவாங்க. சரின்னு அவங்களோட இதுக்காக நான் போய்கிட்டு இருக்கேன் சர்ச்சுக்கு. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கான்னு கேட்டா அது சந்தேகம் தான். இருக்குன்னு சொல்ல முடியல, இல்லன்னு சொல்ல முடியல. இப்ப இது வந்து நீயா இப்போ இது போயிருந்தீங்கன்னா உனக்கு நம்பிக்கை இருக்க வாய்ப்பு நினைக்கிறியா? நானா போயிருந்தேன்னா மேபி நம்பிக்கை வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. வீட்டுல ஃபோர்ஸ் பண்றாங்க ரொம்ப. இருக்க கூட அவனுக்கு நம்பிக்கை இருந்திருக்கும். கோயிலுக்கு எல்லாம் போனோம்னா இது விளக்கமத்த கட்டை எடுத்து அடிச்சுதான் போவேன். உனக்கு கோயில்னாலே ஒரு டிராமா தான் இருக்கும் போலயா? அதான் சின்ன வயசுல இருந்தே இது என்ன அவங்க இது பாதியில ஓடி வந்துருவேன் சர்ச்சில் இருந்து கடுப்பாயி. இப்பயும் சரின்னு அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க, அதுக்காக தான் நான் போறது. இப்ப ஏதாச்சும் சொல்லி நான் ஏதாச்சும் சொல்லி விட்டு துரத்தி தெருலதான் நிக்கணும். சோத்துக்கு சிங்கி அடிக்கின்றதான். நானும் எங்க அம்மா எல்லாம் கோயிலுக்கு எல்லாம் கூப்பிட்டா நான் போவேன். எங்க அம்மா சரி, எங்க அம்மா தனியா போக விட மாட்டேன் நான் எங்கேயுமே, வயசானவங்க. அதனால சும்மா எனக்கு கோயில் போறதும் பிடிக்காது, இருந்தாலும் போய் தான் ஆகணுமே. ஸோ அதுக்காக நான் வேணா போவேன் கூட. மிச்சபடி வெறுத்துட்டேன் நானும். ஏன்னா கோவில் அதெல்லாம் சொல்லி ஆயிடுச்சு. சரி அம்மா சொல்றாங்கன்னு நான் போறேன், ஓகேன்னு போலான்னு பார்த்தா சும்மா காசு எடுத்துட்டு போ, காணிக்கை போடு, அதெல்லாம் சொல்லி போறதே பெருசு, இதுல காசு வரை எடுத்துட்டு போகணுமா? ஒரு விஷயத்த எதுக்கு கடுப்பா. இப்ப சொன்னா வீட்டுல இருந்து வெளியில
தெருல தான் நிக்கணும். அதுக்காக அது ஒரு 3 வேள விஷயத்த சோத்துக்காக எவ்வளவுக்கு எவ்வளவு என்னெல்லாம் ஃபோர்ஸ் போனஸ் பண்ணிட்டு போட்டு பண்றாங்களோ, போனா ஒரு விஷயத்த எவ்வளவுக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் பண்றாங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு அவனுக்கு வந்து அந்த விஷயத்த நாளைக்கு நம்பிக்கை குறையுது. பேசிக்கா சொல்லணும்னா நீங்களே எக்ஸ்பெரிமெண்ட் அது மேல கோவம் வந்துரும் ப்ரோ. நம்பிக்கைன்றதோட என் கோவம் வந்துரும். என்னடா இதுக்காக நம்மள கஷ்டப்படுத்துறாங்கன்ற மாதிரி ஆயிடும். ஐயோ போலன்னா கண்ணு குத்துரும், சாமி குத்தமாயிரும், அதாயிரும் இதாயிரும். குத்து போதுடா மயிறு இதுவே கிடைக்காது. சரி சாமனை அப்புறம் சொல்லுவான் அவ்வளவுதான். சொல்றான். தலைவரே அப்படின்ட்டு. இல்ல இது சிம்பிளா ஒரு எக்ஸ்பெரிமெண்டே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது கடவுள் நம்பிக்கை இல்ல, எது நீங்க ஃபோர்ஸ் பண்ணாலும் இந்திய ஃபோர்ஸ் பண்றாங்கல்ல, எது நம்ம உள்ள வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா திணிச்சாலும் அது வந்து ரிட்ராக்ட் ஆகி வெளியே தான் வர ட்ரை பண்ணும். அது நல்லதோ கெட்டதோ அதை பண்ணவே கூடாது. ஏன்னா அது வந்து அதையும் கெடுக்குது, ஒரு மனுஷனையும் கிடைக்குது, நிம்மதியும் கிடைக்குது, எல்லாத்தையும் அது கெடுக்கிறத தவிர்த்து எதுவுமே பண்ணல. நல்லதே அது பண்றது. யாரையும் மெனிப்புலேட் பண்ணாதீங்க, ஃபோர்ஸே பண்ண வேணாம் அப்படிங்கறத வாட்டுக்கு அந்த போற வழியில விடுங்க. அடிச்சு இழுத்துட்டு போறாங்க. அதுதான் கடுப்பாகுது. இந்த மாதிரி இன்னொருத்தர் சொல்லி போனா பரவாயில்ல, இன்னொருத்தர் வந்து இது பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ பண்ணாங்கன்னா நம்மளுக்கு அதுக்கு மேலே ஆட்டோமேட்டிக்கா வெறுப்பு வரதான் செய்யும். உங்களுக்கு ஒரு பிலீஃப் இருக்குன்னா இன்னொருத்தருக்கு இன்னொரு பிலீஃப் இருக்கும். ஸோ ரெஸ்பெக்ட் தேர் பிலீஃப். உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டும் பார்க்காம அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாருங்க. அப்பதான் வந்து நிறைய பேர் அதை பாக்குறதே இல்லை. இப்போ இது வந்து நான் இதுக்கு மட்டும் சொல்லல, ஜென்ரலா எந்த இஷ்யூ எடுத்துக்கிட்டாலும் எந்த ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டாலும் தன்னோட கண்ணோட்டத்திலே பாக்குறாங்க, இல்லைன்னா தனக்கு தெரிஞ்சவங்களோட கண்ணோட்டத்தை பாக்குறாங்க தவிர்த்து ஒரு தேர்ட் பர்சன், இதுக்கு கன்சர்ன் இல்லாம இருக்கிற ஒரு தேர்ட் பர்சனோ இல்ல தன் கூட இருக்கிறவன் எப்படி பாக்குறான்னு, இந்த மாதிரி மல்டிபிள் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஒரு விஷயத்த அனலைஸ் பண்ணாதான் நீங்க ஒரு ஃபைனல் கன்க்ளூஷனுக்கே வர முடியும். வெறும் உன்னோட ஒப்பீனியன் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இதுதான் உண்மைன்னு சொல்ல முடியாது. மல்டிபிள் சொல்லவும் முடியாது முதல்ல. ஏன்னா அதுக்கேத்த மாதிரி எப்படி சொல்றது, ஒரு விஷயத்த ப்ரூவ் பண்ணணும்னா அதுக்கு அந்த ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் குவான்டிட்டி ஆஃப் சாம்பிள் வேணும். சயின்டிஃபிக்கா போறோம்னா சாம்பிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. எந்த ஒரு சாப்பாடு வந்து எந்த இதுல வந்து சமைச்சா நல்லா இருக்கு, எந்த விதத்துல சமைச்சா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எடுக்கிறான்னா அவன் எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100-150 பேர்கிட்ட எவ்வளவுக்கு எவ்வளவு அவன் சாம்பிள் செட் ஜாஸ்தி ஆகுதோ அவ்வளவுக்கு அவனோட எப்படி சொல்றது கடைசி ஃபைனல் வேர்டிக்டும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா இத்தனை பேர் ஒரு விஷயத்த அக்ரி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. உனக்கு இப்போ நீ அந்த மாதிரி ஒரு நிறைய பேர்கிட்ட கேட்டு பேசி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இது பண்ணிதான் நீ உன்னோட ஒரு ஃபைனல் வேர்டிக்டுக்கே வர முடியும். அந்த டைம்ல வெறும் உன்னோட பெர்ஸ்பெக்டிவ் வச்சு நீ மத்தவங்களுக்கு இதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்படி சொல்றது, உன்னை வந்து நீயே வந்து ஃபுல்லா அனலைஸ் பண்ணாம சொன்ன மாதிரி தான் ஹாஃப் வேக்டு ஃபேக்ட்ஸை வச்சுக்கிட்டு இன்னொருத்தரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணா இது வந்து பேட் திங்ஸுக்கு தான் லீட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் பரப்பாம உங்களுக்கு ஆக்சுவலா என்ன நடந்திருக்கோ, இந்த மாதிரி உனக்கு அட்லீஸ்ட் ஒரு ஷோல்டர்ல இருந்து ஒரு பாரம் லிஃப்ட் ஆன மாதிரியே இருக்கும்டா நீங்க போய் புலம்புனா. இப்ப இவன் நம்ம யூஐ சொன்ன மாதிரி புலம்புறதுக்காக ஒரு இடம் கிடைச்ச மாதிரி இருக்கும்டா. இப்படி அவன் உள்ள வந்தா கூட அவன் கொஞ்சம் கொஞ்சமா பிலீவ் பண்ண ஆரம்பிப்பான், அவனுக்குன்னு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் வர ஆரம்பிக்கும். ஸோ அதான் ஃபோர்ஸ் பண்ண 3 பாயிண்ட் இதுதாங்க. ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, ஏதாவது ஒரு விஷயத்து மேலேயா நம்பிக்கை வைங்க, நம்பிக்கை இல்லாம இருக்காதீங்க. அட்லீஸ்ட் உங்க மேலேயா நம்பிக்கை வைங்க. ஆனா உங்க மேல நம்பிக்கை வச்சு நம்பிக்கை போதும் தான் நம்ம வந்து காடுன்ற ஒரு கான்செப்டை வந்து கிரியேட் பண்ணி அது மேல நம்பிக்கை போடுறது. ஏன்னா நம்ம மேல நம்ப முடியல, அட்லீஸ்ட் மேல இருக்கிறவன் பார்த்துப்பானாவது மூவ் ஆன் ஆகலாம் தான் அது அவங்க மேல வந்து நம்பிக்கை பண்றோம். 3வது வந்து ஃபோர்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா எவனும் நீங்க சொல்றதை கேட்க மாட்டான். இவரோட அதே மாதிரி காடோட பேரை வந்து தேவையில்லாத விஷயத்துக்கு யூஸ் பண்ணாதீங்க. ஒருத்தரை மனிப்புலேட் பண்றதுக்கோ இல்ல உங்களோட பர்சனல் கெயினுக்கோ யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணீங்கன்னா ஆப்வியஸா போக போக எல்லாரும் இந்த நம்ம ஃபெய்த்தை வந்து சப்போர்ட் பண்றதுக்கு பதிலா மோர் ஏத்திசம் சைடு தான் போவாங்க. ஐ எம் நாட் சேயிங் ஏத்திசம் இஸ் பேட், பட் அதுக்கு ஒரு விஷயத்து மேல நம்பிக்கை வைக்கிறது எவ்வளவு பரவாயில்ல. ஏதாவது சொல்ல வேண்டியது கருத்து இருக்கா இல்ல முடிச்சுக்கலாமா? உன்னோட ஃபைனல் வெர்டிக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஆளுக்கு அவனோட ஃபைனல் சொல்லுங்க. நான் முதல்ல சொன்னதுதான், உங்களுக்கு தேவையான டேட்டா யாரையும் நம்பாதீங்க. கோ ஃபார் தி டேட்டா. அதை நம்பி உங்களோட ஒப்பீனியன் எடுத்து வைங்க. நான் கேட்கறது 2 தான், ஒரே ஒரு பர்சனல் ஒப்பீனியன். இது நீங்க என்ன இன்ஃப்ளூயன்ஸை வந்து வெளியே விடுறீங்கிறத வந்து கொஞ்சம் மானிட்டர் பண்ணுங்க. சக மனிதனா ஒரு உங்க பக்கத்துல இருக்கவன நீங்க உங்க மேல எப்படி உங்களுக்கு என்னென்னா யாராவது ஒருத்தர் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை வந்து மற்றவங்களுக்கு எல்லாம் செஞ்சாவே நல்லா இருக்கும், லைஃப் ஜாலியா இருக்குங்கிறது நான் என் லைஃப்ல கத்துக்கிட்டது, படிச்ச விஷயத்துலையும் தெரிஞ்சுக்கிட்டது.
ஸோ அதான் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் அண்ட் டேக் கேர் தோஸ் ஹூ ஆர் பிசைட்ஸ் யூ. அவ்வளவுதான் என்னோட ஒரு பாயிண்ட். வாழ்றது கஷ்டம், சாகுறது பெட்டர். டார்க்கா கொண்டு போறேன். அவ்வளவுதான். இதுக்கெல்லாம் காரணம் ஒரு உண்மையா வெறுமைதாங்க இருக்கு. வாழ்க்கையே, அது ஒரு எம்ப்டினஸ் தான். அவ்வளவுதான் ஜஸ்ட் எக்ஸிஸ்ட். அவ்வளவுதான். அப்படியே அவுட்ரோ கொடுத்துக்க. ஐயோ. சரி அப்ப செத்துறாதீங்க. அடுத்த எபிசோடு பாட்காஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணீங்கன்னா ஒரு ஆமா, episode வரும். அதை ஆமா. பார்த்துட்டு நம்ம பேஜ் என்னைக்கு இந்த போடுறாங்களோ வீடியோவை நீங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்தால் அடுத்த 5 நிமிடத்தில் உங்களுக்கு நல்ல விஷயம் உங்க காதுக்கு வரும். இப்படி அம்மா அவ்வளவுதான். லைக் சில காதுக்கு நல்ல விஷயம் வரலாம் கூட, காது மேலேயே பலாருன்னு ஒண்ணு வரும். கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு வேணா ஐ பாசிபிலிட்டி இருக்கு. சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்தால் அடுத்த 5 நிமிடத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கும். இதுக்கு சோரோ கேரண்டி. 5 நிமிஷத்துல நடக்கலன்னா 24 மணி நேரத்துல நடக்கும். எனக்கே 24 மணி நேரத்துல நடக்கலன்னா ஒரு நாள், இல்லன்னா எப்ப வேணாலும் நடக்கும். 24 மணி நேரத்துல நடக்கலாம், ஒரு நாள் நடக்கும், இல்லன்னா ஒரு மாசம், ஒரு வருஷம், இல்ல சாவறதுல நடக்கும்டா. அந்த ஒரு நம்பிக்கையோட இரு, அவ்வளவுதான். ப்ரோ கடைசியிலே நடக்கலாம், நீ சாவறதே நல்லாதான் நடக்கும்னு நினைச்சு போய் ஐயா செத்துறான். ரொம்ப டார்க்கா போகுது இப்படி. நாளா அந்த போக்குல தான் இருக்கேன். நல்லா அவுட்ரோ கொடுத்தான்டா இவன். எங்க அவனே Bro, அப்படி சொல்ல. இல்ல மேட்டர் என்னன்னா உணவு ஒருத்தன் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகலாம் இங்க பாட்காஸ்ட் கேட்டா நல்லா இருக்குன்னு சொல்லி கேக்குறான்னு வச்சுக்கோங்களேன். நீ எதுக்கு இருக்க, சாவறதுதான் நல்லது.